سبح اسم ربك الأعلى الذي. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியிலே இஸ்லாத்தில் இறை கோட்பாடு என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது. இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் இறைவன் என்று நாம் யாரை நம்புகிறோமோ அவனுக்கு எத்தகைய இலக்கணங்கள் இருக்க வேண்டும், இறைவனாக யார் இருக்க முடியும் என்ற இலக்கணங்களை மனித சமுதாயம் அறியாத காரணத்தினால் பலவிதமான தவறுகள் சமூகத்திலே தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. எனவேதான் இறைவனை பற்றி இஸ்லாம் சொல்லக்கூடிய இலக்கணத்தை முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாத மக்களுக்கும் தெளிவுபடுத்துவதற்காக இந்த தலைப்பை தந்திருக்கிறார்கள். எல்லா மதங்களிலுமே கடவுளை பற்றிய நம்பிக்கை பிரதானமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுள் நம்பிக்கையை பேசவில்லை என்றால் அது மதமாக இருக்காது. மதம் என்று சொன்னால் நிச்சயமாக அதில் கடவுளை பற்றி பேசுவார்கள். இந்த கடவுள் நம்பிக்கை தான் அந்த மதத்தினுடைய ஆணிவேராக அஸ்திவாரமாக திகழ்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் உலகத்தில் உள்ள எந்த ஒரு மதத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும், எந்த ஒரு மார்க்கத்தை எடுத்துக்கொண்டாலும், கடவுள்னா யார், அதுக்குரிய தகுதி என்ன, கடவுளுக்கு நமக்கு உள்ள உறவு என்ன, கடவுளோடு நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விவரங்கள் தெளிவாக அறிவுபூர்வமாக சொல்லப்பட்டிருக்குமா என்றால் இல்லை என்று நம்ம அடித்து சொல்லிவிட முடியும். எந்த அளவுக்கு கடவுளை பற்றிய நம்பிக்கை இன்றைக்கு இருக்கிறது சொன்னால், கடவுளை ஒரு கோரிக்கை வைத்து அவர்கள் வேண்டுவார்கள். இவர்களுடைய கோரிக்கை நிறைவேறவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீலாம் ஒரு கடவுளா, ஒன்றையா வந்து நான் கேட்டேன், கடவுளுக்கு இவர்கள் வைத்திருக்கிற இடம் வழங்குதா உங்களுக்கு? இதை வேலைக்கார மாதிரி நான் கேள்வி கேட்கிறேன், நீ தராட்டி நீ என்ன கடவுளா? நான் பணம் கேட்கிறேன், எனக்கு நீ தரல. நான் குழந்தைய கேட்கிறேன், எனக்கு தரல, நீ எல்லாம் ஒரு கடவுளா? ஒருவருடைய குடும்பத்தில் யாராவது இறந்துட்டாங்கன்னு வைங்க, உடனே என்ன சொல்லுவாங்க? நீ எல்லாம் ஒரு இறைவனா, நீ எல்லாம் ஒரு கடவுளா? இப்படி சொல்லக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள். அப்ப எதனால இந்த மாதிரி எல்லாம் கடவுளை பற்றி பேசுகிறார்கள்? கடவுள்னா யாருன்னு உங்களுக்கு தெரியல. ஒரு முதலமைச்சர் இருக்கிறார், அவர் ஒரு கோரிக்கையை நம்ம வைக்கிறோம் நிறைவேற்றவில்லை, அவர் மேடையில் உட்கார வைத்துக் கொண்டு நீ எல்லாம் ஒரு முதலமைச்சரா அப்படின்னு கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. ஏன் கேட்க மாட்டீங்க? முதலமைச்சர்னா யாரு, அவருக்கு நம்ம என்ன மாதிரி மரியாதை கொடுக்கணும், அவற்றை நம்ம எப்படி நடந்து கொள்ளணும், இந்த விவரங்களை தெளிவாக நம்ம விளக்கி வைத்திருக்கிறோம். தகப்பன்னா யாரு, தாயின்னா யாரு, மனைவின்னா யாரு, சகோதரனா யாரு, ஒவ்வொருவர்கிட்டையும் நம்ம எப்படி நடந்து கொள்ளணும், இதையெல்லாம் தெளிவாக விளங்கி வைத்திருக்கிறோம். தாயுடைய இடத்துல கொண்டு மனைவி வைக்க மாட்டோம், மனைவியுடைய இடத்துல ஒரு தங்கச்சி அக்காவை நம்ம பார்க்க மாட்டோம். அப்ப ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு இடத்துல நம்ம வைப்பதற்கு காரணம் என்ன? அவங்கள பற்றி நம்ம சரியா புரிந்திருக்கிற காரணம். அந்த உறவை பற்றி, ஓ தகப்பன் என்றால் அவனுடைய இடம் இது, தாய் என்று சொன்னால் அவளுடைய இடம் இது, மனைவி என்று சொன்னால் அவளுடைய இடம் இது என்று புரிந்து வைத்திருக்கிற காரணத்தினால்தான் அந்தந்த உறவுகளோடு சரியான முறையில் நம்ம நடந்து கொண்டு வருகிறோம். ஆனால் எதை முதல்ல புரிஞ்சுக்கிறேன்னு? தாய், தந்தை, அண்ணன், தம்பி, பொண்டாட்டி, புருஷன், இதையெல்லாம் விட முதல்ல புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? இந்த அகில உலகத்தையும் படைத்து ரட்சித்து காக்கின்ற கடவுள்னா யார்? எதை வேண்டாலும் கடவுள்னு சொல்லிடுறதா? கல்லை கண்டா கடவுளா? மண்ணை கண்டா கடவுளா? மரத்தை கண்டா கடவுளா? காத்தை கண்டா கடவுளா? சூரியனை கண்டா கடவுளா? கடலை கண்டா கடவுளா? மலையை கண்டா கடவுளா? எதை கண்டாலும் கடவுள். மனுஷனை கண்டா கடவுளா? செத்து போன பணத்தை கண்டா கடவுளா? இப்ப எதைத்தான் கடவுள் ஆக்குறது? எதையும் ஆக்கலாம் என்கிற அளவுக்கு எல்லாத்துக்கும் ஒழுங்கான இலக்கணத்தை அறிஞ்சு வச்சுக்கிற ஒரு மனுஷன்
கடவுளுக்கு மாத்திரம் எந்த இலக்கணமும் தேவையில்லை. எதுக்கு ரொம்ப தகுதி வேணுமோ அதுக்கு தகுதியே வேணாங்கிறான். மனிதர்கள் மத்தியில எதுக்கெல்லாம் தகுதி வேணுங்கிறான். ஒரு எம்எல்ஏக்கு இன்ன தகுதி வேணும், ஒரு எம்பிக்கு இன்ன தகுதி வேணும், காலேஜில் சீட்டு கிடைக்கிறான் அதுக்கு இன்ன தகுதி வேணும். கடவுளுக்கு என்னப்பா தகுதி வேணும்? ஒண்ணுமே வேண்டியதில்லை. ஒரு மரம் கூட கடவுளா இருக்கலாம், ஒரு மட்டை கூட கடவுளா இருக்கலாம். அட எது எதுக்கெல்லாம் தகுதி வேணும்னு சொல்றீங்க? அப்ப கடவுளுக்கு கூடுதல் தகுதி வேணாமா? கடவுள்னா எது வேணாலும் கடவுளா? அப்ப இறைவனை பற்றிய கோட்பாடுகள் தெளிவாக மனிதர்களுக்கு விளக்கப்பட்டாக வேண்டும். இஸ்லாம் சொல்லுகிற இந்த செய்தி உலக மக்கள் அத்தனை பேருக்கும் சொல்லுகிற செய்தி, உலகம் எல்லாம் போய் சென்றடைய வேண்டும் என்றால் இந்த இறை கோட்பாடு பொதுவான இடத்தில் வைத்து தெளிவுபடுத்தப்பட்டே ஆக வேண்டும். இஸ்லாம் சொல்லுகிற இறை கோட்பாடு எப்படி இருக்குன்னு பாருங்க. இஸ்லாம் முதலாக சொல்கிறது, இறைவன் என்று கடவுள் என்று நீங்கள் நம்புவதாக இருந்தால் முதல்ல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், கடவுள் ஒருத்தன் தான், இறைவன் ஒருத்தன் தான். ஒருத்தன்னா எனக்கு ஒருத்தன் இல்ல, அனைவருக்கும் ஒருத்தன் தான். முஸ்லிமுக்கும் அவன் தான் கடவுள், இந்துவுக்கும் அவன் தான் கடவுள், கிறிஸ்தவர்களுக்கும் அவன் தான் கடவுள், தமிழனுக்கும் அவன் தான் கடவுள், மலையாளிக்கும் அவன் தான் கடவுள், இந்தியனுக்கும் அவன் தான் கடவுள், அந்நிய நாட்டவனுக்கும் அவன் தான் கடவுள், இந்த பூமிக்கும் அவன் தான் கடவுள், வானத்துக்கும் அவன் தான் கடவுள், சூரியனிலும் அவன் தான் கடவுள், சந்திரனிலும் அவன் தான் கடவுள், இந்த அண்ட சராசரம் அனைத்துக்கும் ஒரே ஒருவன் தான் கடவுள். அவன் தான் அனைத்தையும் படைத்தான், அவன் தான் அனைத்தையும் கண்காணிக்கிறான், அவனுடைய கண்ட்ரோல் தான் அனைத்துமே இருக்கிறது, அவன் தான் பிறக்க செய்கிறான், அவன் தான் மரணிக்க செய்கிறான். இப்படிப்பட்ட அனைத்து அதிகாரத்தையும் பெற்றவன் ஒரே ஒருவன் தான் இருக்க முடியும், இருக்கிறான். இது உலகத்துக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய கோட்பாடு. உலகத்தில் கடவுளை நம்புறவங்க நீங்க பாருங்க, கடவுளை நம்புவார்கள், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று கூட சொல்லுவார்கள். சில நேரத்தில் நடைமுறையில் பார்த்தீர்களேயானால் இதை மீறி விடுவார்கள். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் எல்லாம் நாவினால் வருகிற வார்த்தையாக இருக்குமே தவிர அவங்களுடைய உள்ளத்தில் இப்படி இருக்குமா? இருக்காது. அப்ப முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், கடவுள்ங்கிறது ஒருத்தன் தான். இந்த கோட்பாடு சரியா? நிறைய கடவுள்ங்கிற கோட்பாடு சரியா? கோட்பாடை மட்டும் தெரிஞ்சா பத்தாது, ரெண்டுல எது சரின்னு தெரியணும். இஸ்லாம் சொல்லுகிறது உலகத்துக்கெல்லாம் ஒரு கடவுள் தாண்டு. இந்த ஒரு கடவுள் தான் என்று நம்புவது நல்லதா, அறிவுபூர்வமானதா, சாத்தியமானதா, அல்லது நிறைய கடவுள் இருக்கிறது சாத்தியமானதா? கண்டிப்பாக ஒரு இறைவன் என்பதுதான் சரி. ஒரு நிர்வாகத்தை, ஒரு தமிழ்நாட்டுக்கு 2 முதலமைச்சர் இருக்கலாமா? இருந்தா என்னவாகும்? முதலமைச்சரா இல்லாம முதலமைச்சர் மாதிரி நடந்த ஆட்கள் என்ன ஆனாங்க? தூக்கி எறிஞ்சாச்சே. அதிகார மையமாக செயல்பட்டவர்கள், தொலைக்காட்சியை வைத்துக் கொண்டு நான் தான் அடுத்த முதல்வர் என்று சொன்னவர்கள், ஒரு முதல்வர் இருக்கும் பொழுது அறிவிக்கப்படாத முதல்வரா நடந்ததுக்கு இந்த கதின்னா, முதல்வர் அறிவிச்சா என்ன இருக்கு? முதல்வர் அறிவிச்சார், அவரு அறிவிக்காத ஆட்களுக்கு இந்த கதியா போச்சு. ரெண்டு இருக்க முடியாது. நீனா நானாண்டு வந்துடும், ஒண்ணுதான் இருக்க முடியும். ஒரு மாநிலத்துக்கு ஒருவர் தான் முதலமைச்சராக இருக்க முடியும், ஒரு நாட்டுக்கு ஒருவர் தான் பிரதமராக இருக்க முடியும், ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒருவர் தான் ஹெட்மாஸ்டராக இருக்க முடியும், முதல்வராக இருக்க முடியும். இப்படித்தானே எல்லாத்துக்குமே. ஒரு அமைப்புக்கு ஒருவர் தான் தலைவராக இருக்க முடியும். அப்ப நம்ம பார்க்கிறோம், உலகத்தில் எந்த ஒரு நிறுவனத்திற்கும் எந்த ஒரு அமைப்புக்கும் 2 சமமான அதிகாரம் படைத்த தலைவர்கள் இருக்க முடியாது. இருந்தா என்ன ஆகும்? சீரழிஞ்சு நாசமாகிவிடும். 2 இருந்தா கடவுள் எதுக்கு வேணும் நம்ம நினைக்கிறோம்? எல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு தானே. கடவுளை எதுக்கு நம்ம நம்புறோம்? அழிச்சு நாசமாக்குறதுக்கா? எல்லாமே சீரா ஒழுங்கா இருப்பதற்கு தான் கடவுளை நம்ம நம்புறோம். எப்படி நம்புனா சீரா இருக்கு? ஒரே ஒரு இறைவன் இருந்தால் மாத்திரம்தான் சீராக இந்த உலகம் இயங்கும். 2, 3, 4, 5 இருந்தால் அழிந்து நாசமாகிவிடும். திருக்குரான் சொல்லுகிறது, லவ் கான ஃபீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹு லஃபஸததா. அல்லாஹ் என்ற ஒரு கடவுளை தவிர
வேறு வித கடவுள்கள் இந்த உலகத்தில் இருந்திருக்குமானால் இந்த வானமும் இந்த பூமியும் என்றைக்கோ அழிந்து நாசமாகி இருக்கும். நீங்க இந்த உலகத்தை பாருங்கள், அழிந்திருக்கிறதா, நாசமாகி இருக்கிறதா? ஒருவன் திட்டமிட்டால் எப்படி நடக்குமோ அது மாதிரி நடக்கிறதா? பல பேர் திட்டமிட்டால் எப்படி நடக்குமோ அது மாதிரி நடக்கிறதா? அவ்வளவு சிஸ்டமாக, அவ்வளவு ஒழுங்காக, அவ்வளவு கட்டுக்கோப்பாக இந்த உலகம் இயங்குதா இல்லையா? நம்ம வாழ்ற பூமியில இருந்து உலகத்தில் உள்ள ஏராளமான கோள்கள் சுற்றி சுழன்று கொண்டே இருக்கின்றன. பல்லாயிரக்கணக்கான மைல் வேகத்தில் சுழலுகின்ற சுற்றுகின்ற இந்த கோள்கள் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் சுற்றுகின்றன, ஒரு குறிப்பிட்ட வேகத்திலே சுழல்கின்றன, ஒரு குறிப்பிட்ட வேகத்திலே ஓடுகின்றன, ஒரு குறிப்பிட்ட அளவிலே ஈர்க்கின்றன. இதுல என்னமாவது ஒரு மாற்றம் ஏற்படுச்சுன்னு வைங்க, பூமியுடைய வேகம் கொஞ்சம் கூடினாலோ, சூரியனுடைய வேகம் கொஞ்சம் குறைஞ்சாலோ, சந்திரனுடைய இழுக்கும் திறன் அதிகரித்தாலோ என்ன நடக்கும்? உலகத்துல ஒன்னோட ஒன்னு முட்டி மோதி சுக்குநூறா தெரிச்சு உலகமே நாசமாகிவிடும். ஆனதா? எவ்வளவு நீங்க போர்வே போட்ட பிறகு கூட ஆக்சிடென்ட் நடந்துகிட்டே இருக்குது. அது மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிருக்க இதுவரைக்கும்? சூரியனோடு சந்திரன் மோதி சுக்குநூறானது. படிக்கிறவங்களுக்கு பேப்பர்ல டாடா சுமோவோடு அரசு பேருந்து மோதியது, இத்தனை பேர் பலி. ஏன்? நிறைய பேர் நிர்வகிச்சு அப்படித்தான் வரும். இதை ஒருத்தன் நிர்வகிக்கிறான், அதை ஒருத்தன் நிர்வகிக்கிறான், அதை ஒருத்தன் ஓட்டுறான், இதை ஒருத்தன் ஓட்டுறான். அப்ப அவன் இஷ்டத்துக்கு அவன் கோணத்துல ஓட்டும் பொழுது இதெல்லாம் நடக்கும். ஒரே ஒருத்தன் இயக்கிற காரணத்தினாலதான் எதுவுமே மோதி முட்டி நாசமாகவே மாட்டேங்குது. அது பாட்டுக்கு சீராக நடந்து கொண்டே இருக்கிறது. திருக்குரான் சொல்லுகிறது, முதல்ல நீங்கள் கடவுளை நம்புவதாக இருந்தால் எல்லா பவரும், எல்லா ஆற்றலும், எல்லா சக்தியும் ஒரு இடத்தில் தான் குவிக்கப்பட்டு இருக்கிறது. அது யாருக்கும் பிரித்து கொடுக்கப்படவில்லை. அப்படி நம்புங்க. அப்படி இருக்கிறதுனால தான் உலகம் சீராக நடந்து கொண்டு இருக்கிறது. இதை நம்ம ஃபர்ஸ்ட் விளங்கணும். இன்னொரு கோணத்தில் நீங்க பாருங்களேன், உலகத்தில் மனிதர்களுக்கு மத்தியில் எவ்வளோ பிரச்சனைகள் நடக்கிறது. இந்த பிரச்சனைகள் நேரத்தில் நிறைய கடவுள் இருந்தான்னு வைங்க, அந்த இடத்துல எல்லா நம்பிக்கையும் அடிபட்டு போயிருங்க. இப்ப தமிழ்நாட்டுக்கு கர்நாடகத்துக்கும் பிரச்சனை, தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் பிரச்சனை இருக்கிறது, தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் பிரச்சனை இருக்கா இல்லையா? காவிரி விஷயத்துல கர்நாடகாவோட பிரச்சனை, பாலாறு விஷயத்துல இவனோட பிரச்சனை, அவன்கிட்ட ஒரு அணைகற்ற விஷயமாக அவனோட பிரச்சனை, கேரளாவோட சண்டை, இப்படி சண்டை இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு ஒரு கடவுள், கேரளாவுக்கு வேற கடவுள், கர்நாடகாவுக்கு இன்னொரு கடவுள், ஆந்திராவுக்கு வேற கடவுள் அப்படின்னு இருந்தா அவன் கடவுள்கிட்ட கேட்கிறான். என்ன கேட்கிறான்? தமிழ்நாட்டுக்காரன் கேட்கிறான், தமிழ் கடவுளே எங்களுக்கு காவிரி தண்ணியை கொண்டு வா. கர்நாடகத்தில் உள்ளவன் கேட்கிறான், கர்நாடக கடவுளே தண்ணி அந்த பக்கம் விட்டுறாது. அவன் தானே கேட்பான். தண்ணி கொடுத்தா அவனுக்கு நஷ்டம் தானே, தண்ணி வராட்டி நமக்கு நஷ்டம், தண்ணி கொடுத்தா அவனுக்கு நஷ்டம். அவன் எதை கேட்பான்? கர்நாடகத்துக்காரன் கேட்பான், கடவுளே எனக்கு என்ன செய்யணும், தண்ணி இங்கே தக்க வைக்கிற வேலையெல்லாம் ஒழுங்கா செஞ்சிரு, ஊரு சொட்டு தண்ணி தமிழ்நாட்டுக்கு போகக்கூடாது, அது மாதிரி கணக்கு பண்ணு அவன் சொல்றான். தமிழ்நாட்டுக்காரன் என்ன செய்ய, ரெண்டு கடவுள் வச்சு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். தமிழ்நாட்டுக்கு தனியா ஒரு கடவுள் இருக்காருன்னு வச்சுக்கிறோம் பேச்சுக்கு, கர்நாடகாவுக்கு தனியா ஒரு கடவுள் இருக்காருன்னு வச்சுக்கிருவோம். அவன் எதை கேட்பான்? கர்நாடகத்துக்காரன் அவன் கடவுள்கிட்ட தண்ணியை விடாத. இவன் என்ன கேட்பான்? இவன் கடவுள்கிட்ட தண்ணியை விடு. இப்ப தண்ணி வருமா வராதா? இப்ப என்ன நடக்கும் உலகத்துல? அங்க இருந்து தண்ணி வருமா? வரும்னு சொன்னா அவன் தோத்து போயிடுறான். கர்நாடகாவில இருந்து தண்ணி தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா அவன் கடவுள் இல்ல. இப்ப கடவுள் நினைச்சு நடக்காட்டி கடவுளா? நடக்கல. வரலன்னு வைங்க, இவர் தோத்து போயிடுறாரு. யார் தோத்துறாரு? நீங்க தமிழ்நாட்டு கடவுள்கிட்ட முறையிடுறீங்க, அவரும் தன்னால ஆன முயற்சி எல்லாம் பண்றாரு, கடைசியில் அந்த கடவுள் ஜெயிச்சு இங்க தண்ணி எல்லாம் வாங்கி விட்டாரு. இப்ப யார் ஜெயிக்கிறா? கர்நாடக கடவுள் ஜெயிச்சிட்டாருன்னு சொன்னா தண்ணி இங்க வராது, தமிழ் கடவுள் ஜெயிச்சிட்டாருன்னு சொன்னா தண்ணி இங்க வரும். வந்தாலும் ஒருத்தர் தோத்து போயிடுறாரு, வராட்டாலும் இன்னொருத்தர் தோத்து போயிடுறாரு. கடவுள் நினைச்சு நடக்கல. தண்ணி வந்துருச்சுன்னா அவர் கடவுள் இல்லை,
தண்ணி வரலன்னா இவர் கடவுள் இல்லை, ஒருத்தன் தான் இருக்காங்க கடைசியில. எது நடக்குதோ யார் செஞ்சானோ அவன் தான் கடவுள், எவன் ஜெயிச்சான அவன் தான் கடவுள், எவன் நினைத்தது சாதித்தான் அவன் தான் கடவுள், ஒருத்தன் நினைச்சு நடக்கலன்னு அப்படி கடவுள். அப்ப ஒரு மாநிலத்துக்கு மாநிலம் வைத்துக்கொண்டு உதாரணத்திற்காக அங்க ஒரு கடவுள் இங்க ஒரு கடவுள் என்று இருக்குமையானால் கண்டிப்பாக நம்ம கோரிக்கை நிறைவேறாம இருக்கிறத வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இவன் கடவுள் இல்லை இவன் தான் கடவுள். ரெண்டு மனிதனே வச்சுக்கிறோமே, இன்னைக்கு குடும்பத்துக்கெல்லாம் கடவுள் வச்சுக்கிறான். என் குடும்பத்துக்கு ஒரு கடவுள், உன் குடும்பத்துக்கு ஒரு கடவுள், குலக்கடவுள்னு வச்சிருக்கிறான். இப்ப எனக்கும் ஒரு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சண்டை. நான் என்ன செய்யறேன், ஏன் கடவுள்கிட்ட முறையிடுறேன், கடவுளே நம்மளை காப்பாத்திக்க, எங்க குடும்பத்து கடவுள் நீ தானே அப்படிங்கிறேன். அவன் என்ன பண்றான், அவன் குடும்பத்து கடவுள்கிட்ட போய் நீ என்னையை தான் காப்பாத்தனு, நான் உனக்கு வேண்டிய எல்லாத்தையும் பண்ணி போடுறேன் அப்படிங்கிறான். இப்ப எனக்கு அவனுக்கு சண்டை நடக்குது. அவன் என்னை காலி பண்ணிவிட்டான், அல்ல நான் அவனை காலி பண்ணிவிட்டேன். ஏதோ ஒன்று நடக்கும்ல, ஒன்று நான் அவனை காலி பண்ணுவேன், இல்லைன்னா அவன் என்னையை காலி பண்ணிடுவான். ஏதோ ஒன்று எனக்கு சேதத்தை ஏற்படுத்திவிட்டான். இப்ப என்ன நடக்குது, இதுல யார் கடவுள், இப்ப யாரு கடவுள்? கடவுள் நினைச்சா நடக்கணும்லங்க. நான் என் குல தெய்வத்திட்ட முறையிடுறேன், அவன் ஜெயிச்சுட்டான், ஜெயிச்சவன் தானே கடவுளா இருப்பான், தோத்தவன் எப்படி கடவுளா இருப்பான்? இப்ப நான் தோக்குற மாதிரி அவனும் தோத்தா கடவுளா? கடவுள் என்று சொன்னால் அவர் எதை நினைக்கிறாரோ அதை செய்ய முடியணும், அதற்கான சக்தி இருக்கணும். இப்படி நீங்க இப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டு இருக்க முடியாது. நல்லா விளங்கிக்கலாம். ஒரு நாட்டுக்கு சண்டை நடக்கும், அப்படி பல விஷயங்கள் இருக்கா இல்லையா? அப்ப ரெண்டு பேர் இருந்தான்னு சொன்னா பெரிய குழப்பமாய் போயிரு. ஒருத்தன் கேட்கறான், கடவுளே மழை இறக்கு கேட்கறான். இன்னொருத்தன் என்ன பண்றான், வேற கடவுள்கிட்ட போய்கிட்டு நிறுத்து மழைய. இப்ப மழை இறக்குறத நிறுத்துறதா, என்ன நடக்கும்ங்கிற யோசிச்சு பார்க்கணும். அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு கடவுள் நம்புங்கப்பா, பூமி ஒண்ணுதானப்பா இருக்குது, பூமி ஒரு பூமி தானே இருக்குது. தமிழ்நாடு ஆந்திரா கேரளான்னு பிரிச்சுக்கிட்டீங்களே, அது நீங்க போட்ட மேப்புல இருக்கிறது. இறைவன் படைத்த பூமியில மேப் இருக்குதா? இதான் தமிழ்நாடு போட்டு மேப்ல எல்லாம் படைச்சு வச்சுக்கிறானா? நீங்க வரைந்து கொண்டீர்கள், இதெல்லாம் தமிழ்நாடு, இதெல்லாம் ஆந்திரா, இதெல்லாம் கேரளான்னு நீங்க வரைஞ்சுக்கிட்டீங்க. உருண்டை நான் தானே, ஒரு உருண்டை தானே அது. ஒரு உருண்டையை நான் படைச்சு தூக்கி போட்டா நீ நான் கோடை போட்டுக்கிட்டு இதை தமிழ்நாடுங்கிற, இது ஆந்திராங்கிற, இது வேற ஆளு அது வேற ஆளுங்கிற, ஒரு மொத்த உருண்டை தானப்பா பூமியை, மொத்தத்தையும் சேர்த்து நான் தானே படைச்சிருக்கிறேன். அப்ப இந்த மொத்த பூமியையும் எவன் படைத்தானோ அந்த ஒருவன் தான் இறைவனாக இருக்க முடியும். ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள் இருக்கவே முடியவே முடியாது என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய முதலாவது கோட்பாடு. இறை கோட்பாடு, கடவுள் கோட்பாடுல இதுல எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் தெள்ள தெளிவாக சொல்ல வேண்டும். இதுல ஒரு பரிதாபகரமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த ஒரு இறைவனை சொல்லுகிற முஸ்லிம் சமுதாயம் தன்னுடைய தவறான நம்பிக்கையினால இதை சரியான முறையில் அறியாத காரணத்தினால மறைமுகமாக பல கடவுளை இங்க உள்ள நுழைத்திருக்குதா. ஒரு கடவுள் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி புடுறீங்க, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, வாய் அழகா சொல்லுது. எங்க மார்க்கம் ஓரிரை கொள்கை மார்க்கம் என்று முழங்குகிறீர்கள். நடப்பு என்ன, எப்படி நடக்கிறீங்க? மழைக்கு ஒரு அவுளியாங்கிறீங்க, வெயிலுக்கு ஒரு அவுளியாங்கிறீங்க, பாஸ்போர்ட்டுக்கு ஒரு அவுளியாங்கிறீங்க, நோய் தீக்கிறதுக்கு ஒரு அவுளியாங்கிறீங்க, பணம் வேணும்னா அதுக்கு ஒரு அவுளியாங்கிறீங்க, புள்ள குட்டி வேணும்னா அதுக்கு ஒரு ஆள் இருக்காருங்கிறீங்க. இப்ப நீங்க ஏராளமான கடவுள்களை, செத்து போன ஆட்களை எல்லாம் வச்சுக்கிட்டு கூப்பிட்டு ஏராளமான கடவுள்களை உள்ள நுழைச்சிட்டீங்களே, அதனாலதான் இங்க போய் சொல்லி தொலைய வேண்டியிருக்கு. இதெல்லாம் இங்க சொல்ல வேண்டிய விஷயமா? இறை கோட்பாட்டை பற்றி முஸ்லிம்களுக்கு சொல்ற ஒரு விஷயமா இது? நீங்க எல்லாம் போய் உலகத்துக்கு சொல்ற ஒரு விஷயம். அப்ப உலகத்துக்கு சொல்ல கடமைப்பட்ட நீங்க ஒரு இறைவன் வாயில சொல்லி, அவங்க வாயினால சொல்லத்தான் செய்யறாங்க, நீங்க மட்டும் தான் வாயில சொல்றீங்களா? அவர்களை எடுத்து பார்த்தீர்களேயானால் சித்தர்களுடைய பாடல்கள் எல்லாம் கூட இருக்கிறது. என்ன பாடலு? நட்டகல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து மொனமொனொன்று சொல்லு மந்திரம் ஏதடா, நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியுமோ. சித்தர்கள் படிக்கிறாங்க, அந்த காலத்து சித்தர்கள் பாடல்ல இருக்கிறது. நட்டகல்ல போய் வைத்துக் கொண்டு தெய்வம்னு சொல்லிக்கிட்டு அதுக்கு பூவை சாத்திக்கிட்டு மொனமொனு மந்திரம் சொல்றியடா, நட்டகல்ல பேசுமாடா. யார் சொல்றா? முஸ்லிமா இதை சொல்றாரு? முஸ்லிம் அல்லாத சித்தர்கள் தான் சொல்கிறார்கள். அப்ப ஒரு இறைவன் தான் என்று அவங்களும் வாயில சொல்லத்தான் செய்கிறார்கள். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று அவர்களும் சொல்லத்தான் செய்கிறார்கள்.
தான் தோன்றீஸ்வரன் என்று கடவுளுக்கு பேர் வைத்திருக்கிறார்கள். தான் தோன்றீஸ்வரன் என்ன அர்த்தம்? அவராகவே தோன்றிக் கொண்டு இருந்துகிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தான் தோன்றி ஈஸ்வரன் என்றெல்லாம் கூட கடவுளை சொல்கிறார்கள். ஒப்பிலி அப்பன் என்கிறார்கள். ஒப்பிலி அப்பன் என்ன? ஒப்பு இல்லாத அப்பன், அவனுக்கு ஈக்குவலா யாரும் இல்லை, அதான் ஒப்பிலி அப்பன். அவனுக்கு ஈக்குவலா நிகரா யாரும் இல்லை என்றெல்லாம் ஒரே ஒருத்தன் தான் இருக்க முடியும் என்று நீங்கள் பலர் சொல்வதை போலவே வேற சமுதாயத்திலும் சொல்கிறார்கள். இஸ்லாம் எதுல வேறுபடுது? அவங்க வாயால் மட்டும் சொல்கிறார்கள், இஸ்லாம் மனதால் சொல்ல வைக்கிறது. ஒரு இறைவன் என்பதுல கொஞ்சம் கூட ஒரு மாசுமறை இல்லாமல் 100% நம்புங்கள். அதை நம்ம மாசுபடுத்திட்டோமா இல்லையா? செத்து போன ஆட்கள் எல்லாம் போய் கூப்பிடுறோமா இல்லையா? அண்ட கோடிகளும் ஒரு பந்தன கைக்குள் அடக்கி விளையாட வள்ளின்னு படிக்கிறோமா இல்லையா? இந்த அப்துல் கார் ஜிலானின்னு ஒரு காலத்தில் வாழ்ந்து மறைந்து மௌத்தா போன ஆளை கூப்பிட்டுக்கிட்டு குணங்குடி மஸ்தான் படிக்கிறாரு. அண்ட கோடிகளும் ஒரு கைக்குள் பந்தன அடக்கி விளையாட வள்ளீர். இந்த அண்ட கோடிகளையும் ஒரு பந்து மாதிரி கையில வச்சுக்கிட்டு பூந்து விளையாடுவீங்க. கைப்பந்து மாதிரி விளையாடுவாராம் யாரு? அப்துல் கார் ஜிலானின்னு ஒரு மனுஷன். அண்ட கோடிகளை எல்லாம் என்ன செய்வாரு? கைக்குள்ள வச்சு விளையாடுவாராம். அகிலமோர் ஏழினையும் ஆடுங்கரங்கு போல் ஆட்டி விளையாட வள்ளீர். 7 உலகத்தை என்ன செய்வீங்க? அப்படி ஆட்டி விளையாடுவீங்க. கண்டித்த கடுகில் 7 கடலை புகட்டி கலக்கி விளையாட வள்ளீர். சின்ன கடுகுக்குள்ள 7 கடலை விட்டு, சின்ன கடுகுக்குள்ள எதை விட்டுவார இவரு? 7 கடலை கொண்டாந்து உள்ள விட்டு இவர் உள்ளக பூந்துக்கிட்டு கலக்கி விளையாடுவாராம். யாரு? அப்துல் கார் ஜீலானி என்ன செய்வாரா? கண்டித்த கடுகு, கண்டித்தன சின்ன, கண்டித்த கடுகில் 7 கடலை புகட்டி கலக்கி விளையாடுவீங்க. இதெல்லாம் இதெல்லாம் ஒரு இறை கொள்கையா? இது ஒரு இறைவனை நம்புற லட்சணமா? அதே மாதிரி அரபில் என்ன செய்வான்? யா சாஹிபன் நாகூரி மௌலுது கிதாபுல குணங்குடி மஸ்தான் தமிழ்ல படிச்சான்னு சொன்னா இவன் என்ன செய்யறான்? அரபில படிக்கிறான். யா சாஹிபன் நாகூரி, நாகூராரே குல்லி நாசிரி, நீங்க தான் எங்களுக்கு உதவணும். எதுக்கு உதவணும்? ஃபிஸ்ஸமை வல்லாலா ஹுஸ்னில் பாஸ்ரி, ஒழுங்கா காது கேட்கறதுக்கு நீங்க தான் உதவணும், ஒழுங்கா கண்ணு தெரியறதுக்கு நீங்க தான் உதவணும். நீண்ட ஒபி தூளி உமரின் லாபி உமரின் காசிரி, நீண்ட ஆயிலுக்கு நீங்க தான் உதவணும், கம்மியான ஆயில தந்துடாதீங்க. யார்கிட்ட கேட்கிறான்? திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜைனுல் ஆப்தீன். தேவைப்படும் வசனங்களுக்கான தெளிவான விளக்கங்கள், அரபு கலை சொற்களுக்கான விளக்கங்கள், எந்த தலைப்பை பற்றிய வசனத்தையும் மிக எளிதாக தேடியெடுக்கும் வகையிலான விரிவான பொருள் அட்டவணை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான சான்றுகள், இத்துடன் அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான நீண்ட ஒபி தூளி உமரின் லாபி உமரின் காசிரி, நீண்ட ஆயிலுக்கு நீங்க தான் உதவணும், கம்மியான ஆயில தந்துடாதீங்க. யார்கிட்ட கேட்கிறான்? என்றைக்கோ மரணித்து விட்ட ஒரு ஆளை கூப்பிட்டுக்கிட்டு கேட்கிறான், நீங்க தான் எனக்கு காது கேட்கணும், ஒழுங்கா கேட்கணும், கண்ணு ஒழுங்கா தெரியணும், உறுப்புகள்லாம் சீரா இருக்கணும். அவரே நீண்ட நாள் வாழல, அவரே அடக்கி மௌத்தா போயிட்டாரு. அவர்கிட்ட போயிட்டு என்ன செய்யுது? நீண்ட ஆயுள நீங்க தாங்க. மௌத்தா போனதே காட்டுது அவருக்கே நீண்ட ஆயுள் உண்டாக்குற சக்தி இல்லைன்னு காட்டுது. அவருக்கே உடல் உறுப்புலாம் சீரா இருக்கணுமா? அவருக்கு உடல் உறுப்பு சீரா இல்லைன்னா கல்யாணம் பண்ணல அவரு. அப்ப ஒரு இறைவன் நம்பினீர்களே ஆனால் அதுல மாறிடாதீங்க. ஒரு இறைவன் நம்பினா என்ன? எல்லா இலாக்கும் அவன்கிட்ட தான், பிரிக்க கூடாது. இறைவன் நம்பின பிறகு காக்கிறது, அழிக்கிறது, படைக்கிறது, கொடுக்கிறது, எடுக்கிறது, உயிர் கொடுக்கிறது, மௌத்தாக்குறதுன்னு எதை எடுத்தாலும் சரி ஒருத்தன் தான் முடிவெடுக்கிறான், ஒருத்தன் தான் அத்தாரிட்டி. அதுக்கு அவனை தவிர யாரும் எந்த முடிவு எடுக்க இயலாது என்பதுதான் இஸ்லாம் சொல்லுகிற கடவுள் கொள்கை. இந்த மாதிரியான ஒரு கடவுள் கொள்கையை உலகத்திற்கு நம்ம என்ன செய்யணும்? கொண்டு போய் அறிமுகப்படுத்த வேண்டும். இதுல மற்றவர்கள் செய்யற தவறை போலவே நம்மவர்களும் தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள். திருத்தி கொண்டு அடுத்தவங்களுக்கு போதிக்க வேண்டும். இது முதல் இலக்கணம். அடுத்து என்ன? ஒரு இறைவன் நம்பிடுறோம். ஒரு இறைவன் நம்பின பிறகு அடுத்து இறைவன் சொல்லித் தருகிறான், கடவுள் என்று நீங்கள் ஒருவனை நம்பினால் அவனுடைய இலக்கணம் என்ன தெரியுமா? அவன் எந்த தேவையும் இல்லாமல் இருக்கணும். கடவுள் நீங்க நம்பிட்டீங்க என்று சொன்னா அவனுக்கு தேவையே இருக்கக்கூடாது. எல்லாம் தேவை உள்ளதா இருக்கு. உலகத்தில் நீங்க எதை எடுத்தாலும் சரி அது என்ன செய்யுது? எதையாவது ஒன்றொன்று பக்கம் சார்ந்து நிற்கிறது. தேவைன்னு என்ன அர்த்தம்? தனித்து நிற்க இயலாதுன்னு அர்த்தம். நான் இருக்கிறேன், சோறு திங்காம எனக்கு இருக்க இயலாதுன்னா என்ன அர்த்தம்?
என்னால் தனித்து இயங்க இயலாது, என்னை வாழ வைப்பதற்கு அது மஸ்ட் அவசியம், அது இல்லைன்னா நான் போயிருவேன் அப்படின்னா நான் கடவுளா? தண்ணி இல்லை குடிக்காம நான் வாழ முடியாது நான் கடவுளா? கடவுள் என்று நீங்கள் ஒருவனை ஏற்றுக்கொண்டீர்களேயானால் நீங்கள் நம்ப வேண்டும் கடவுளுக்கு ஒரு தேவையும் இல்லை. என்ன தேவையில்லை? உணவு தேவையில்லை, பானங்கள் தேவையில்லை, தூக்கம் தேவையில்லை, ஓய்வு தேவையில்லை, வேறு விதமான மனைவி தேவையில்லை, வேறு விதமான சந்தோஷங்கள் தேவையில்லை, எதுவும் அவனுக்கு தேவையில்லை. உலகத்துக்கு இஸ்லாம் சொல்லித் தருகிறது, கடவுள்னு ஒருத்தனை நீ நம்பிக்கிட்டு உன்னைய மாதிரி அவனும் தேவை உள்ளவன் நினைச்சா என்னப்பா கடவுள்? கடவுளுங்கிற நீனு திங்கிற அவர் திண்டா கடவுளா? நீ சாப்பிடுறேன்னா சரி, நீ சாப்பிடாம உன்னால் இருக்க முடியாது, அதனால சாப்பிடு. இப்ப கடவுளும் சாப்பிடுவார்னா அப்ப சாப்பிடாட்டி அவர் இருக்க முடியாது ஆயிருமே. அப்ப சாப்பாடின் பக்கம் அவர் தேவை உள்ளவர் ஆயிட்டார. அப்ப ஒரு பொருளின் பக்கம் தேவை உடையவராக கடவுள் இருந்தால் அவர் கடவுள் இல்லை. கடவுளை சொல்லி எவ்வளவு ஃப்ராடு நடக்குது. கடவுளுங்கிற பேரை சொல்லி எவ்வளவு பித்தலாட்டம் பண்றான். கடவுளுக்கு கொண்டே நீங்க நல்லா காணிக்கை கொடுக்குறீங்க, உங்க கண்ணு முன்னாடியே தெரியுது அது கடவுள் எடுத்துக்கிறல. ஒரு உண்டியல்ல கொண்டே போடுறீங்க அல்லது அங்க கொண்டே படைக்கிறீங்க, அதை ஒரு மனுஷன் தான் வாங்குறான், வாங்கி அந்த கடவுள்கிட்ட வச்சு வாயில திணிக்கிறானா உங்க கண்ணு முன்னாடி? அவர் திங்கிறாரா? அவர் சத்தையாவது உறிஞ்சிக்கிறாரா? நீங்க கொண்டே ஒரு பொருளை கொண்டே கொடுக்குறீங்க என்று சொன்னா அதுல எதுவும் கடவுளுக்கு போய் சேர மாட்டேங்குது. கடவுள்னு சொல்லி வாங்கக்கூடிய அந்த பொருள்களை எல்லாம் ஒரு மனிதன் எடுத்துக்கொண்டு போகிறான். அப்ப நீங்க கடவுளுக்கு கொடுக்கிற எதுவாவது கடவுளுக்கு போயிருக்குதா? போக மாட்டேங்குது. அப்ப கடவுளுக்கு வந்த அந்த பொருளும் போக மாட்டேங்குது, அதுல இருந்து சத்துக்களை உறிஞ்சிக்கிட்டாருன்னா சொல்ல இயலுமா? சோத்தை கொண்டே கடவுளுக்கு படைக்கிறீங்க, சோத்தை கொண்டே கடவுளுக்கு படிச்ச உடனே படைச்ச சோறையும் படைக்காத சோறையும் டெஸ்ட்டுக்கு லேபுக்கு அனுப்புவோமா? கடவுள் எதை எடுத்துக்கொண்டார் நினைக்கிறியோ அதுல என்ன இருக்குமோ அதுதான் இதுலயும் இருக்கும். நல்லா தெரியுது கடவுளுக்கு இது போகல, நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது, ஒளிஞ்சி மறைஞ்சு இருந்தா கூட பரவாயில்லைங்க, கண்ணு முன்னாடி தெரியுது இவங்க தான் எடுத்துட்டு போறாங்க. யாரு? மனுஷன் தான் எடுத்துட்டு போறான். கடவுளுக்கு போடுற நகையானாலும் காசானாலும் நோட்டு கட்டுகளாக இருந்தாலும் தங்கமாக இருந்தாலும் வைரமாக இருந்தாலும் கொண்டே கொண்டே போடுறான், கோயில்களில் தர்காக்களில் கொண்டே கொட்டுறான். இதெல்லாம் யாருக்கு போகுது? நல்லா தெரியுது மனுஷனுக்கு தான் போகுது, கடவுளுக்கு போகவே இல்லை, அவருக்கு தேவையும் இல்லை. அப்படி தெரிஞ்சுக்கிட்டே கொண்டே கொட்டுறான இது நம்மளை ஏமாத்துதா இல்லையா? இந்த பொருளாதாரத்தை நம்ம விரும்பின வகையில் நாலு ஏழை கொடுக்கலாமா இல்லையா? அரப்பணிகளுக்கு செலவழிக்கலாமா இல்லையா? ஆஸ்பத்திரி கட்டலாமா இல்லையா? மருத்துவ முகாம் நடத்தலாமா இல்லையா? நாலு பிள்ளைங்களுக்கு காலேஜ் ஃபீஸுக்கு பணம் கட்டலாமா இல்லையா? நோட்டு புக் கொடுக்கலாமா இல்லையா? இலவச சீருடை கொடுக்கலாமா இல்லையா? நம்ம விரும்பி எவ்வளவோ நல்ல காரியங்கள் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது, அவன் கடவுள் பேரை சொல்லி கேட்கல, மனுஷங்கிற பேரை சொல்லி கேட்கிறான். கொடுத்தோம்னு சொன்னா மனசு நிறையும், கடவுள் சந்தோஷப்படுவாரு. இதை விட்டுட்டு நீங்க பாக்குறீங்க சில உண்டியல்கள் உடைக்கப்படுகிறது, 1000 ரூபாய் நோட்டு எவ்வளவு இருக்கு? 5 கோடி ரூபாய்க்கு ஒருத்தன் கட்டா கட்டி உள்ள போடுறாங்க. 1000 ரூபாய் நோட்டு 5 கோடி ரூபாய்க்கு உருகட்டா கட்டி உள்ள கொண்டே தள்ளுறான். அப்ப எதுக்காக கொடுக்குறான்? அந்த கடவுளுக்கு இது போய் சேரு நம்பி கொண்டே கொடுக்குறான். அது யாருக்கு போகுது? கடவுள் பேரை சொல்லி ஏமாற்றக்கூடியவர்களுக்கு போகுதா இல்லையா? அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க விளங்கன்னு, கடவுளுங்கிறவன் நமக்கு தர வேண்டும், அவனுக்கு தரப்படக்கூடாது. ஒவ்வொரு யுத்தமும் ஒலா யுத்தமும், அவன் உங்களுக்கு உணவளிப்பவனாக இருக்க வேண்டும், அவனுக்கு உணவளிக்கப்படக்கூடாது. உங்களுக்கு தேவையை நிறைவேற்றக்கூடிய கனியாக அவன் இருக்க வேண்டும், உங்கள்கிட்ட தேவையாக கூடியவனாக கடவுள் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க மனிதர்கள் கூட நான் தான் கடவுள்னு சொல்லி, கடவுள் அவதாரம் என்று சொல்லி, கடவுளுடைய தன்மை எனக்கு இருக்குன்னு சொல்லி எவ்வளவு பேருடைய நகை நட்டு சொத்து பத்தையெல்லாம் சுருட்டிக்கிட்டு ராத்திரி ஓட்டம் பிடிச்சிடறான். பாக்குறீங்களா இல்லையா? ஏன் இந்த இலக்கணத்தை நீங்க விளங்கல? ஒருத்தன் நான் தான் கடவுள் தன்மைன்னு வந்துட்டான்னா நீங்க என்ன டெஸ்ட் வைக்கணும்? இவன் தேவை உள்ளவனா தேவையற்றவனா? சிம்பிள். கடவுளை முடிவு பண்ணுவது என்னது? இவன் தேவை உள்ளவனா தேவையற்றவனா? ஒரு ஆளை கொண்டாந்து வைங்க, எத்தனை தேவை அவனுக்கு இருக்குது? இருக்கா இல்லையா? அறுவாளால வெட்டினா ஆஸ்பத்திரிக்கு போற தேவை அவனுக்கு இருக்கா இல்லையா? உங்களுக்கு இருக்குமா? அவனுக்கு இருக்குல்ல. கடவுள்னு சொல்லணும், மேடையில் வச்சு ஒரு வெட்டு வெட்டுங்க, நீ ஆஸ்பத்திரிக்கு போற மாதிரி அவனும் போகணுமா இல்லையா?
போகணும்ல. நீ திங்கிற மாதிரி அவனும் திங்கணுமா இல்லையா? நீ குடிக்கிற மாதிரி அவனும் குடிக்கணுமா இல்லையா? நீ தூங்குற மாதிரி அவனும் தூங்கணும், நீ ஓய்வு எடுக்கிற மாதிரி அவனும் ஓய்வு எடுக்கணும். அப்ப இப்படி எல்லாம் நம்ம சோதனை பண்ணி பார்த்தோம்னு சொன்னா, ஒண்ணு எந்த தேவையுமே இல்லாதவனாக ஒருவனை உங்களுக்கு பார்க்க முடியாது. வேணா ஒண்ணு தேவையில்லாம இருக்கும். என்னது? ஒரு கல்ல செங்கக்கல்ல கொண்டா வச்சு அதுக்கு வேண்டாம் ஒன்றும் தேவையில்லைங்களாம். தேவையில்லை என்றால் அது தேவையும் இல்லை, அது உனக்கு ஒன்றும் செய்யவும் செய்யாது. அது ஒன்று பேசுமா, பதில் தருமா, உன் கோரிக்கை நிறைவேற்றுமா? அப்படிப்பட்ட ஒன்றை கொண்டாந்து வச்சுன்னா நீ தேவையில்லைன்னு சொல்ல முடியுமே தவிர, யார் இயங்குவான் என்று நீ காட்டுகிறாயோ அவனெல்லாம் தேவையற்றவனாக உன்னால் பார்க்க முடியாது. அப்ப இதை நம்ம நம்பிட்டோம் என்று சொன்னால் கடவுள் பெயரால் நடக்கிற எல்லா மோசடிகளுக்கும் முடிவு கட்டப்பட்டுவிடும். அப்ப கடவுளை தேவையற்றவன் என்று நினைக்கிறதுனால நமக்கு என்ன ஏற்படுது? நீங்க பள்ளிவாசலுக்கு போறீங்க, அல்லாஹ்வை நான் தொழ போகிறேன், அதனால அல்லாஹ்வுக்கு 5 ரூபா நான் கொடுக்க போறேன். நீங்க இஸ்லாத்தை விட்டு போயிருவீங்க. அப்படி சொன்னா, நான் தொழுவ போறேன், அல்லாஹ்வுக்கு 100 ரூபா கொடுத்துட்டு வர போறேன், நீங்க இஸ்லாத்தை விட்டு போயிருவீங்க. பள்ளிவாசலை பராமரிக்கிறதுக்கு நீங்க ரூபா கொடுக்கலாம், வெள்ளை அடிக்க கொடுக்கலாம், பாய் வாங்கி போட கொடுக்கலாம், கரண்ட் பில் கட்டுற கொடுக்கலாம். அல்லாஹ்வுக்கு கொடுக்க இயலுமா? அல்லாஹ்வுக்கு கொடுக்குதல் என்ற மேற்றுக்கு இஸ்லாத்தில் இடமே இல்லை. அல்லாஹ்வுக்கு கொடுக்கிறதுன்னு சொன்னா ஏழைக்கு கொடுன்னு சொல்லக்கூடிய மார்க்கம் இது. இஸ்லாத்துல எல்லா மார்க்கங்களையும் கடவுளுக்கு கொடுன்னு சொல்லுவாங்க, இஸ்லாத்திலையும் கடவுளுக்கு கொடுன்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. கடவுளுக்காக செலவழியுங்கள், கடவுளுக்காக பணத்தை அள்ளி கொடுங்கள். இந்த கடவுளுக்கு கொடுங்கள்ங்கிற மேற்ற பூரா எடுத்துக்கிட்டீங்கன்னா உலகமுலாம் சொல்வதற்கு மாத்தமா இஸ்லாம் சொல்லுதுங்க. கடவுளுக்கு கொடுங்கறதுக்கு வேற மார்க்கங்கள் என்ன அர்த்தம்? உண்டியல்ல போடுன்னு அர்த்தம். அதை வச்சு ஏமாத்துறவங்க கையில கொண்டே ஒப்படைச்சிட்டு வாண்ட அர்த்தம். இஸ்லாத்துல கடவுளுக்கு கொடுக்க அர்த்தம் என்ன தெரியுமா? ஏழைக்கு கொடுன்னு அர்த்தம். இஸ்லாம் மட்டும்தான் மனுஷனுக்கு கொடுக்கிறதை கடவுளுக்கு கொடுக்கிறது என்று டிக்ளேர் பண்ணுகிறது. எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது? நீங்க இறைவனுக்காக நான் ஒரு ஆட்டை அறுத்து நேர்ச்சை செய்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லிவிட்டீங்க. இறைவனுக்காக தான் அறுக்கிறேன்டீங்க. இதை யார்கிட்ட கொண்டே கொடுக்குற? அஜர்த்தியா? இறைவனுக்காக ஒரு ஆட்டை அறுக்கிறோம் நீங்க சொன்னீங்கன்னா இந்த ஆட்டு இறைவனுக்கு உரியது. இப்ப இறைவனுக்கு உரிய இந்த ஆட்டை நீங்க யார்கிட்ட கொடுக்கணும்? பள்ளிவாசல்லையா? அஜர்த்தியா? மோதனார்த்தையா? தர்காவில் இருப்பார் பூசாரி அவர்த்தையா? இறைவனுக்காக என்று நீங்கள் நேர்ச்சை செய்து விட்டால் ஏழைகளுக்கு அது சேரும். ஏழைக்கு கொண்டே கொடுத்துட்டேன்னு சொன்னா ஓவர். இறைவனுக்காக என்று செய்த நேர்ச்சையை நீ நிறைவேற்றி விட்டாய். இறைவனுக்காக நான் 1 லட்சம் செலவு செய்வேன் அப்படின்னு ஒருத்தன் செய்கிறான். இது யார்கிட்ட கொண்டே கொடுக்கணும்? அஜர்த்திர கொடுக்க கூடாது, ஏழைகளுக்கு போய் பங்கிட்டு கொடுக்க வேண்டும். அப்ப மனிதர்களுக்கு கொடுக்கிறது தான் இறைவனுக்கு கொடுக்கிறது என்று சொல்லி இறைவன் தேவையற்றவன்கிறதை நிலைநாட்டுறான். அதே நேரத்தில் கடவுளுக்காக மனிதன் செலவு செய்வதாக இருந்தால் மனிதனுக்கு செய்யி, நல்ல காரியங்களுக்கு செய்யி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மறுமை நாளையில அல்லாஹ் விசாரிப்பானாம், மனிதர்களை கூப்பிட்டு விசாரிப்பான். எப்படி விசாரிப்பான்? மனிதா, நான் உன்னிடத்திலே ஒரு நாள் வந்தேனே, பசிக்கிறது என்று உணவு கேட்டேனே, எனக்கு உணவு இல்லை என்று நீ விரட்டி விட்டாயே, இப்படி நீ செய்யலாமா என்று இறைவன் கேட்பான். அப்ப அந்த மனுஷன் சொல்லுவான், இறைவா நீ எப்படி என்கிட்ட வந்த? உனக்கு தான் பசிக்காத, நீ என்கிட்ட வரவும் இல்லையே, நான் இல்லை என்று சொல்லவும் இல்லையே அப்படின்னு யார் சொல்லுவா? இந்த மனுஷன் சொல்லுவான். அப்ப இறைவன் கேட்பானா, அடே உன்கிட்ட அன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஏழை வரல, பசிக்குதுன்னு உன்கிட்ட வந்து கெஞ்சல, நீ அவனை விரட்டி விடல, அவனுக்கு நீ கொடுத்திருந்தால் அங்கே என்னை கண்டிருப்பாய். இன்னொரு மனுஷனை கூப்பிட்டு எல்லாம் கேட்பான், டேய் கடுமையான மழை பெய்து கொண்டிருக்கும் பொழுது குளிரிலே நடுங்கி கொண்டு உன்னிடத்தில் வந்தேனே, ஒரு போர்வையை கேட்டேன்னு தந்தியா? யாரு கேட்பான்? அல்லாஹ் மறுமை நாள்ல கேட்பான். இவன் சொல்லுவான், உனக்கா குளிரா போர்வையா கேட்டியா? நான் இல்லைன்னு சொன்னா? இவன் கேட்பான். அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்லுவான்? அடே அன்னைக்கு ஒரு நாள் மலையில ஒருத்தன் வரல, உன்கிட்ட போர்வையை கேட்கல, நீ இல்லைன்னு விரட்டி விடல, அவனுக்கு நீ கொடுத்திருந்தால் அங்கே நீ என்னை கண்டிருப்பாய். இப்படி இறைவன் சொல்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். இது எதுக்கு நம்ம சொல்றோம் என்று கேட்டால், கடவுளை பொறுத்த வரைக்கும் எந்த தேவையற்றவர் என்று நீங்கள் நினைத்தால் அதனால் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள், சுரண்டப்பட மாட்டீர்கள். கடவுள் தேவை உள்ளவர் என்று நினைத்தால் கடவுளுக்கு பதிலாக மனுஷன் தான் வாங்க போறான் உங்கள்கிட்ட.
ஃப்ராடு பேர் வழிகள் தான் உங்கள்கிட்ட சுருட்ட போகிறான். இப்படி கடவுள் கோட்பாட்டை இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது. இது தேவையற்றவன்கிற ஒரு நிலைப்பாடு. அடுத்து கடவுளை பற்றி இஸ்லாம் சொல்லக்கூடிய மேட்டர் என்னன்னு கேட்டா, இன்றைக்கு எல்லா கடவுளையும் நீங்க எடுங்க, உலகத்தில் யாரை வேண்டாலும் எடுங்க, கடவுள்னு சொல்லக்கூடியவர்களாம் எடுங்கள். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கடவுளுக்குன்னு சொந்த பந்தங்களே ஒரு கணிசமா இருப்பாங்க. கடவுளுக்கு என்ன இருப்பாங்க? சொந்த பந்தங்களே தாறுமாறா இருப்பாங்க. கடவுள் என்று ஒருவரை நம்பவும் செய்கிறார்கள். நம்பிக்கை வைத்துக்கிட்டு என்ன செய்யறாங்க? கடவுளுக்கு மனிதர்களுக்கு இருக்கிற மாதிரி நசபுகளை, உறவு முறைகளை ஏற்படுத்தி விடுகிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல இதை கண்டிக்கிறான். எப்படிப்பா நீங்க கடவுள்ங்கிறீங்க? கடவுள்னா அவன் யாரா இருக்கணும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இவர் ஒரு இது கடவுள்னு வச்சுக்கிறோமே, இது கடவுள். இவருக்கு ஒரு தகப்பனார் இருக்காருன்னு வைங்க, அவர் தானே இப்ப கடவுளப்ப. இவரை கடவுளுங்கிறீங்க. இவர் கடவுள்னா இவர் தான் அனைத்தையும் படைச்சிருக்கணும். இவருக்கு முந்தைய ஒரு தகப்பனார் இருக்கார், அவரை யார் படைச்சாப்பா? ஒருத்தன் படைச்சிருக்கணும்ல. அப்ப அப்பந்தான் கடவுள் அப்படியா சொல்லி தொலை. அப்ப இல்லைண்டா ஆகுதுல. நீங்க ஒரு ஆளை கடவுள் நினைச்சிட்டீங்கன்னு சொன்னா அவருக்கு முந்தி எதுவும் இருக்கக்கூடாது. அவர் தானே கடவுள். அவர் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். அவருக்கு பிந்தி தான் எல்லாம் உண்டாயிருக்க வேண்டும். கடவுள்ங்கிறவர் யாரா இருக்க வேண்டும் என்றால், ஒவ்வொரு கட்டமாக முன்ன போய் பார்த்தோம்னு சொன்னா யாரும் இல்லாத ஒரு நிலை வரும். அப்ப யார் மட்டும் இருப்பாரு? அவர் மட்டும் இருப்பார். கடவுள் மட்டும் இருப்பார். கடவுள் மட்டும் இருப்பார்னு ஒரு இடத்துல முடியுது பாருங்க. அவன் தான் கடவுளா இருக்க முடியுமே தவிர இவர் தான் கடவுள், ஆனா இவருக்கு இவர் தான் தகப்பனாரு அப்படின்னு சொல்லிவிட்டீர்களே. ஆனால் கடவுளுக்கு முன்னாடியே கடவுள் தகப்பனார் இருந்துட்டாரு. அப்ப அந்த தகப்பனார் இவர் படைக்கல, அவருக்கு இவர் கடவுள் இல்லைன்னு ஆயிருமா இல்லையா? அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, கடவுள் என்று நீங்கள் யாரை நம்பினாலும் அவருக்கு தகப்பன் கிடையாது, அவருக்கு தாயும் கிடையாது. அது மாத்திரம் இல்ல, புள்ளையும் கிடையாது. தாயும் இல்லை தகப்பனும் இல்லை என்று சொன்னால் கடவுளுக்கு புள்ளை இருக்குன்னு வைங்களேன். கடவுள் புள்ளை என்னவா இருக்கு? கடவுளா தானே இருக்கு. நான் கேட்கிறேன், மனுஷன் கடவுள் ஒரு ஜோடியை தான் படைச்சாருங்க. கடவுள் படைச்சது எத்தனை ஒரு ஜோடியை தான் படைக்கிறார். அந்த ஒரு ஜோடி தான் முட்டு பேரா இருக்கிறோம். இப்போ மனுஷனை இந்த மாதிரி தாறுமாறா பெருகிறோமே. இப்போ கடவுளுக்கு புள்ளை இருந்தா நம்மளை விட கடவுள் நம்பர்ல ஜாஸ்தியா இருக்கணும். நம்மளே ரெண்டு ஜோடியில முட்டு பேர் உண்டாயிருக்குன்னு சொன்னா இப்போ கடவுளுக்கு புள்ளை இருக்குன்னு வைங்க, அது பாட்டுக்கு பெத்து தள்ளிக்கிட்டு இருந்தா என்ன ஆகுறது? இப்போ கடவுள்கள் இருக்க வேண்டும், ஒரு 10,000 கோடியாவது இருக்கணும். நமக்கு சளைச்ச வர கடவுள் கான்செப்ட் தப்புன்னு உங்களுக்கு வழங்குதா? இப்போ கடவுளுக்கு புள்ளைன்னு சொன்னா கடவுளுக்கு புள்ள அதுவும் கடவுள், அந்த கடவுளுக்கு புள்ள அதுவும் கடவுள், அந்த கடவுளுக்கு புள்ள அந்த அவருக்கு கடவுள் இப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ப கடவுளுக்கு புள்ளை இருக்குன்னு சொல்லக்கூடியவங்க என்ன செய்யணும்னு கேட்டா ஒரு 10,000 கோடி பேரை கொண்டாந்து காட்டணும். நாங்களும் 600 கோடி பேர் இருக்கிறோம். மனுஷனை இந்த கொஞ்ச காலத்தில் 600 கோடி பேர் இருக்க மாட்டா? அப்ப எங்களையெல்லாம் படைச்ச கடவுள் ஒரு 10,000 20,000 கோடி பேர் இருக்கணும்ல. எங்க அவங்கெல்லாம் எங்க? இப்ப அவங்கெல்லாம் எங்க இருக்கிறாங்க? பொய்ன்னு விளங்குதா? ஒரு கட்டத்தில் முடிச்சிடறான், இது கடவுளுக்கு மக அப்புறம் என்ன காணா அவன் நின்று தங்களுக்குள்ள. அப்பதான் விளங்குது கற்பனை இருந்தா சங்கிலியா வந்துகிட்டே இருந்திருக்கணும். அப்ப கடவுளுக்கு புள்ள இருந்தாலும் எக்கச்சக்கமான கடவுள் ஆயிரும். ஒரு கடவுளுங்கிற கான்செப்ட் அடிபட்டு போயிடும். நீங்க நினைக்கலாம் அப்பம் புள்ள ஒத்துமையா இருப்பானாண்டு. இருப்பானா? மத்ததுல ஒத்துமையா இருப்பான், எதுல இருக்க மாட்டான். ஆட்சி அதிகாரம் வந்துருச்சுன்னு சொன்னா அப்பனை தூக்கி ஜெயிலில் வச்ச ஆட்சியாளர்கள்லாம் இந்தியா கண்டிருக்கிறது. அப்பனை தூக்கி ஜெயிலில் வச்சுட்டு மோங்கார் ஆட்சிக்கு வந்த வரலாறுலாம் படிக்கலையா? அப்ப அப்பமவனா இருந்தா கூட கடவுள் புள்ள பத்துலான்னு வைங்க, நிறைய கடவுள் எப்படி வரும்? அப்பனுக்கு புள்ள தானே நீங்க நினைக்கலாம். என்ன பண்ணிருப்பான் தெரியுமா? முகம் கடவுள்காரன் பார்ப்பான், இந்த கிழட்டு பையில எவ்வளவு நாளைக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறது, பிடிச்சி உள்ள போடு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அவன் கைப்பற்றிட்டா என்ன வருதுங்கிறேன். ஆகுமா ஆவாதா? உலகத்தில் ஆயிருக்குதே. போட்டி அதிகாரம் பதவின்னு வரக்கூடிய நேரத்தில் அப்ப என்ன இப்ப முகம் என்னங்கிறேன், அதெல்லாம் நிக்காது. அதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு என்ன விளங்குது? தேர்தல்லாம் நீங்க பார்க்கலாம், அப்பனும் மகனும் ஏத்து நிப்பானுவோம் தேர்தலில். அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகத்தில் ஒரு சாதாரண எம்எல்ஏ வார்டு கவுன்சிலுக்கு நடக்கிறது. ஜனாதிபதி பிரதமர் சும்மா விடுவானா? அப்ப இதையெல்லாம் சிந்தித்து பார்க்கக்கூடிய நேரத்தில் கடவுள் என்றால் அவனுக்கு தகப்பனும் தாயும் இருக்கக்கூடாது, அவனுக்கு பிள்ளைகளும் இருக்கக்கூடாது. இந்த ரெண்டும் இல்லைன்னு சொன்னா சைடுலாம் இருக்காது. மேலையும் கீழே வெட்டிட்டோம்னா கீழே இருக்குமா? மேலே வெட்டிதலேச்சு கீழே வெட்டிதல் சைடு எப்படி இருக்குங்கிறேன். சைடு என்ன? அண்ணங்கிற சைடு. அட அப்பனை இல்லட்ட அப்புறம் அண்ணன் எங்க வருவாங்க?
அப்பனும் இல்ல ஆத்தாவும், அப்பனும் ஆத்தாவும் இருந்தா தானே அண்ணன் தம்பிலாம். அப்பனும் கிடையாது ஆத்தாவும் கிடையாதுன்னா அண்ணனும் கிடையாது தம்பியும் கிடையாதுன்னு ஆயிருதா இல்லையா? சித்தப்பனும் கிடையாது, சித்தம்மா யாரு? அப்பனுக்கு கீழே, அப்பனுக்கு கீழே, ஆத்தாவுக்கு கீழே சின்னம்மா. அப்பனும் கிடையாது ஆத்தாவும் கிடையாதுன்னா மாமன் கிடையாது, மச்சான் கிடையாது, சித்தப்பன் கிடையாது, பெரியப்பன் கிடையாது, எதுவும் இல்லையே. அப்ப கடவுளை பற்றி நீங்கள் நம்பணும். கடவுள் என்றால் தனித்தவன், அவனுக்கு என்று எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. மனித ஒவ்வொன்றுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்லையா? அவனுக்கு போட்டியா யார் வந்தாலும் அவனுக்கு பிடிக்காது. அதனால கடவுளை பற்றி இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லுகிறது? லம் எலித் வலம் யூலத். இந்த இலக்கணங்கள்லாம் ஒரு சின்ன அத்தியாயத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறேன். நான் சொல்றதை எல்லாம் குர்ஆன்ல உள்ளதை உங்களுக்கு சொல்றேன், கண்டுபிடிச்சலாம் சொல்லல. குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன் என்று சொல். அல்லாஹு சமத், அல்லாஹ் தேவையற்றவன் என்று சொல். லம் எலித் வலம் யூலத், அவன் யாரையும் பெறவில்லை யாருக்கும் பிறக்கவில்லை என்று சொல் என்று திருக்குர்ஆன் கடவுளுடைய இலக்கணங்களை புட்டு புட்டு வைக்கிறது. ஒத்த வார்த்தையில் அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கி கடவுளை பற்றி அறிமுகப்படுத்துகிறது. அப்ப நம்ம இப்படி கடவுளை நம்பணும்னு சொன்னா என்னாக? ஒழுங்கா இருக்கும் உலகம். இல்லைன்னா என்னவாக? இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், இன்னைக்கு கூட பார்க்கிறோம், சில ஆட்சியாளர்கள் இருப்பார்கள், அவருடைய புள்ள பேரன் அங்க ஒரு மகன் இங்க ஒரு மகன் இருந்துகிட்டு அதிகார மையம் இருக்கும். இவரை மீறி இறைவனுக்கு இருக்கிற மாதிரியான தன்மைகள் மனுஷனுக்கு இருப்பது போலவும் சில அம்சங்கள் இருக்கின்றன. என்ன இருக்கிறது? நீங்க இறைவன் பார்க்கிறான்னு நம்ம நம்புறோம். இறைவன் பார்க்குவானா இல்லையா? இப்ப நீங்க உட்கார்ந்துக்கிறத பார்க்கறான்ல, இந்த உலகத்தை எல்லாம் பார்க்கறான்ல, பார்க்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கிறது? இறைவனுக்கு இருக்கிறது. உங்களுக்கு இருக்குதுல? திங்கிற விஷயத்துல அவன் திங்க மாட்டான், நம்ம திங்கிறோம், வேறுபட்டுறோம். தூங்குற விஷயத்தில் அவன் தூங்க மாட்டான், நம்ம தூங்குறோம், வேறுபட்டுறோம். பார்க்கிறோம்ல, அல்லாஹ்வுக்கும் பார்க்கக்கூடியவன் பட்டம் இருக்கிறது. நீங்களும் பார்க்க போய் தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். கூட்டுப்பிள்ளை வந்து உட்காருவோமே, அங்க போய் இருந்து கேட்டு போயிடுவோமே. கண்ணு தெரிய போய் தானே நானும் உங்களை பார்க்கிறேன், நீங்கள் என்னை பார்க்குறீங்க. அப்ப பார்க்குதல் என்பது நமக்கெல்லாம் இருக்கிறது. பார்க்கிற விஷயத்துல நானும் பார்க்கக்கூடியவன், அல்லாஹ்வும் பார்க்கக்கூடியவன் அப்படின்னு பார்த்தா ஒண்ணு மாதிரி தெரியுதா? ஒண்ணு மாதிரி தெரியக்கூடாதுங்கிறது தான் அல்லாஹ் சொல்றான். அட என்ன மாதிரி இல்ல, சில விஷயங்கள் உனக்கு இருக்கலாம், என்ன மாதிரி நீ பாப்பியா? ஏன் பார்வை வேற, ஓம் பார்வை வேற. ஓம் பார்வை என்ன? ஒரு குறிப்பிட்ட தொலைவில் உள்ளதை உனக்கு பார்க்க முடியும். அதிகமான தொலைவில் இருந்தால் உனக்கு என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. கிட்ட இருந்தாலும் பார்க்க இயலாத. 100 ரூபா நோட்டை இப்படி வச்சா பார்க்க இயலுமா? ரொம்ப வெளிச்சத்திலையும் பார்க்க இயலாது, வெளிச்சம் இல்லாட்டாலும் பார்க்க இயலாது. ஒரு மிதமான அளவுல தாங்கக்கூடிய அளவுல வெளிச்சம் இருந்தால் தான் பார்க்க முடியும். கிட்டையே இருக்கிறீங்க, கரண்ட் போச்சு, பார்க்க இயலுமா? நீங்க கிட்ட தான் இருக்கிறீங்க, டோட்டல் ஆஃப். நீங்க என்னை பார்க்க இயலுமா? நான் உங்களை பார்க்க இயலுமா? பார்க்க இயலாது. அப்ப நம்ம பார்ப்பதற்கு என்ன வேண்டும்? ஒரு குறிப்பிட்ட தொலைவு வேண்டும், வெளிச்சம் வேண்டும், அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வேண்டும். இதுல எல்லாம் மாறுதல் வந்துச்சுன்னு வைங்க, பார்க்க இயலாது. இந்த பார்வை சென்று விட்டு திரும்பி வருவதை தடுக்காத திரை வேண்டும். திரை இருக்கக்கூடாது. நீ கிட்டதான் இருக்கிறீங்க, ஒரு நியூஸ் பேப்பர் அப்படி விரிச்சு படிச்சுக்கிட்டா பார்த்துருவீங்களா என்னைய? நீங்க கிட்ட இருக்கிறீங்க, ஒரு பேப்பர் எடுக்கிறேன் அப்படி விரிக்கிறேன், என்னத்து பார்ப்பீங்க? பேப்பரை தான் பார்ப்பீங்க, என்னை பார்ப்பீங்களா? நான் உங்களை பார்க்க வேணா? அப்ப என்ன இருக்கக்கூடாது? இந்த கண்ணு போய் ஒளி ஊடுருவி போகுத, அதை தடுக்கக்கூடிய துணியோ திரையோ சுவரோ கதவோ எதுவுமே இருக்கக்கூடாது முன்னாடி. அப்படி இருந்தால்தான் பார்க்க முடியும். இது மாதிரியான ஒரு நிபந்தனையோடு நம்ம பார்க்கிறோம். ஆனா நம்ம பார்க்கிறோம், இறைவன் பார்க்கிறான். எப்படி பார்க்கிறான்? ரெண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை புரிந்து கொள். எப்படி புரியணும்? அல்லாஹ் பார்க்கக்கூடியவன் என்பதற்கு அர்த்தமே வேற, மனுஷன் பார்க்கக்கூடியவன் என்பதற்கு அர்த்தமே வேற. அல்லாஹ் எப்படி பார்ப்பான்? இருட்டில் பார்ப்பான், தடை இருந்தால் பார்ப்பான், தூரத்தில் பார்ப்பான், கிட்ட இருந்தால் பார்ப்பான், ஒரு நேரத்தில் அவனை அனைத்தையும் பார்ப்பான், மேற்பரப்பை பார்க்கிற நேரத்திலே கீழ்பரப்பை பார்ப்பான், என்னை பார்க்கிற நேரத்தில் உன்னைய பார்ப்பான், உன்னைய பார்க்கிற நேரத்தில் அதுக்கு பிந்தி வரக்கூடியதையும் பார்ப்பான். இதெல்லாம் பார்க்கக்கூடியவன் யாரு? இறைவன். அது மாத்திரம் இல்ல, நீங்க எதை பார்ப்பீங்க, நான் எதை பார்ப்பேன்? எது உண்டாகி விட்டதோ அதைத்தான் பார்ப்போம். உங்க பேரனை நீங்க பார்ப்பீங்களா? இங்க இருக்கிற அத்தனை பேருடைய பேரனை நான் பார்க்க இயலுமா? அவன் பார்ப்பான? பேரனை கல்யாணமும் பண்ணல,
நமக்கு எவனாவது பேரன் வருவான் என்றால் அதை இப்ப பார்க்கிறவன் இறைவன். பேரனுடைய கொள்ளு பேரனை பார்ப்பான், உங்களுடைய முப்பாட்டனுக்கு முப்பாட்டனை பார்ப்பான். அப்ப காலத்தை கடந்து பார்ப்பான். வெள்ளி அவன் நம்ம என்னைக்கு பார்ப்பான்? ஞாயிற்றுக்கிழமை தானே பார்க்க முடியும். அவன் திங்கக்கிழமை இப்பவே பார்ப்பான், செவ்வாய்க்கிழமை இப்பவே பார்ப்பான், புதன்கிழமை இப்பவே பார்ப்பான். காலத்தை கடந்து பார்ப்பான், தூரத்தை கடந்து பார்ப்பான், தடைகளை கடந்து பார்ப்பான், அனைத்தையும் பார்ப்பான், அனைத்து நேரத்திலும் பார்ப்பான். அப்ப அல்லாஹ்வை பற்றி நீங்கள் கடவுளை பற்றி எப்படி நம்ப வேண்டும் என்றால், அவனை போல யாரும் இல்லை, அவனை போல எதுவும் இல்லை. இப்ப நீங்க தர்காவுக்கு போற எத்தனை பேர் இருக்கிறாங்க? தர்காவுக்கு போகாமலே அவர்கிட்ட கேட்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு இவன் நினைக்கிறான் அப்துல் கார் ஜிலானியன்னு கூப்பிடுறான். என்ன நினைச்சு கூப்பிடுறான்? நாம கூப்பிட்டா அவர் நம்ம பக்கம் திரும்புகிறார், அவர் நம்மளை பார்க்கிறாருங்கிறான். எப்படி பார்க்க இயலும்? அவர் எப்படி இதை பார்க்க இயலும்னு நினைக்கிற? நாகூர் அடங்கி நாகூர் ஆண்டவரேங்கிறான். அவர் தன்னை பார்ப்பார் நினைச்சுதான் கூப்பிடுறான். பாக்காட்டி கூப்பிடுவியா? எதனால நீ கூப்பிடுற? நீ நினைக்கிற நாகூர் 400 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டருக்கு அப்பால இருந்தால் கூட அங்க இருந்து கொண்டு அவர் என்னை பார்ப்பார் அப்படி நினைக்கிற. அப்ப இந்த பார்வை யாருடைய பார்வை மாதிரி இருக்குது? மனுஷன் பார்வை மாதிரி இருக்கு நினைக்கிறியா? இறைவன் பார்வை மாதிரி அவருக்கு இருக்குன்னு நினைக்கிறியா? அடே தர்காவுக்கே நீ போ, கபுருஸ்தானுக்கு பக்கத்துல போய் நில்லு, நின்றுகிட்டு கூப்பிடுற, அவர் பாப்பார்னு நினைக்கிற. இது சரியா? முதல்ல தரைய ஊடுருவி பார்க்க இயலுமா? 4 அடி மண்ணுக்கு மேல அந்த பார்வை ஊடுருவி பார்த்துருவார் அவரு? இப்படி பார்க்கிற தன்மை யாருடையது? அது இறைவனுக்கு மட்டும் உரியது. அப்ப அவர் பார்ப்பார் நீங்க நினைக்கிறீங்களா? அவர் என்ன மாதிரி பார்ப்பார் நினைக்கிறீங்க? அவனை போல பார்ப்பார் நினைக்கிறீங்க. அதனாலதான் மெட்ராஸ்ல இருந்துகிட்டு அவரை கூப்பிடுறீங்க, மதுரையில் இருந்துகிட்டு அவரை கூப்பிடுறீங்க, வெளிநாட்டில் இருந்து கொண்டு அவரை கூப்பிடுறீங்க, இருட்டில் உட்கார்ந்துட்டு அவரை கூப்பிடுறீங்க, பகல்ல கூப்பிடுறீங்க, இரவுல கூப்பிடுறீங்க. அப்ப நீங்கள் இந்த மனிதர்களை, செத்து போன ஆட்களை, இறந்து போன ஆட்களை எந்த நிலையில் வைத்து கூப்பிடுறீங்க? அவனை போல பார்ப்பார். இங்க நம்ம தடுமாறி விடக்கூடாது. என்ன தடுமாறி வரக்கூடாது? அல்லாவும் பார்ப்பான், நம்மளும் பார்ப்போம். மனுஷனை மனுஷன் மாதிரி பார்ப்பான் என்று நம்பினால் அது தப்பு இல்லை. மனிதனாக இருக்கக்கூடியவன் செத்தவனோ உசோடு இருக்கிறவனோ அல்லாஹ் பார்க்கிற மாதிரி பார்ப்பான் என்று நீ நினைத்தால் அவனுக்கு நிகராக யாரும் இல்லை என்பது அடிபட்டு போய்விடுகிறது. அதே மாதிரி கேட்கிறோம், நீங்கள் கேட்கிறீங்க, அல்லாவும் கேட்கிறான். நான் பேசுறவனு கேட்கிறானா இல்லையா? கேட்கிறான். கேட்கிறான துவா செய்றீங்க. எதுக்கு அல்லாஹ்ட்ட வேண்டுறீங்க? உங்களுடைய வேண்டுதல் அவனுடைய செவியில் விழும், அவனுக்கு விளங்கும். அப்படித்தானே கேட்கிறீங்க. இந்த கேட்கிற திறன் அவனுக்கு மட்டுமா இருக்குது? நமக்கெல்லாம் இருக்குது. நம்ம எல்லாரும் கேட்கிறோம். ஆனால் கேட்கிறோம் என்பதில் ஒண்ணு மாதிரி தெரிந்தாலும் நீங்கள் வித்தியாசப்படுத்த வேண்டும். எந்த ஒரு மனுஷனுக்கும், எந்த ஒரு மகானுக்கும், எந்த ஒரு நபிக்கும் அவன் கேட்பது போல கேட்கும் சக்தி இல்லை. கேட்கலாம், நீ கேட்கலாம், நான் கேட்கலாம், யாரும் கேட்கலாம். எந்த மாதிரி கேட்க இயலும்? மனிதன் கேட்கிற மாதிரி கேட்க இயலுமே தவிர படைத்த இறைவன் கேட்கிற மாதிரி கேட்க இயலுமா? இயலாது என்று நீங்க நம்பணும். இறைவன் கேட்கிறது எப்படி? இப்ப நம்ம கேட்கிறோம், நான் பேசுவது உங்களுக்கு கேட்கிறது. என்ன கேட்குது? காத்து இருந்தா தான் கேட்க இயலும். சந்திர மண்டலத்தில் இருந்தா கேட்பீங்களா? நம்ம 2 பேரையும் கொண்டு சந்திர மண்டலம் விட்டாங்க, கேட்குமா? கேட்காது. ஏன் கேட்காது? இந்த பேச்சு உங்களுக்கு கேட்க வேண்டுமானால் நான் வாய் அசை அடிக்கிறேன்ல, நாக்கு அடிக்குதுல, அதுல வரக்கூடிய அந்த அதிர்வு அப்படி காத்து வழியாக வந்து உங்களுடைய காதுகளை தட்டுகிறது. இந்த கேட்கறதுல கூட எல்லாரும் ஒரே நேரத்தில் நீங்க கேட்கறது இல்ல. கேட்கிறவன நினைத்துக் கொள்ளலாம். இங்கே இருக்கிறவர் முதல்ல கேட்கிறார், அங்கே இருக்கிறவர் கொஞ்சம் லேட்டா கேட்கிறார், அங்க இருக்கிறவர் இன்னும் கொஞ்சம் லேட்டா கேட்கிறார். அதெல்லாம் ஒரு மைக்ரோ செகண்ட்ல இருக்கனால உங்களால் கண்டுபிடிக்க முடியறது இல்ல. ஆனால் கேட்கிறது எப்படி வருது? காற்று அலைகள் மூலமாகத்தான் நம்ம கேட்கிறோம். என்னை ஒரு கண்ணாடி பெட்டியில் அடைத்து வைத்து இந்த மைக்கு தராம, மைக்கு வழியாக அந்த சத்தத்தை வெளியே கொண்டு வராம உள்ள உட்கார்ந்து என்னை பேசவிட்டால் என்னுடைய வாய் அசைவு உங்களுக்கு தெரியுமே தவிர நான் பேசுகிற பேச்சு உங்களுக்கு கேட்காது. அப்ப நம்ம கேட்கறதுக்கு என்ன வேணும்? காத்து இருந்தால் தான் கேட்க முடியும், ஒரு குறிப்பிட்ட தொலைவு இருந்தால் தான் கேட்க முடியும். எங்கே இருந்து வேண்டுமானாலும் கேட்கும் என்றால் நான் எதுக்கு மண்ணடியில இருந்து இங்கே வரணுங்கிற? அங்க உட்கார்ந்து பேசிட்டு போறேன், நீங்க இங்க உட்கார்ந்து கேட்டு போங்க. ஏன் நான் இங்க வர்றேன்? இங்க வந்தா தான் கேட்கும்.
அங்க இருந்தா கேட்காது. அதுதான் வர்றேன். அப்ப கேட்கறதுக்குன்னு என்ன இருக்குது? ஒரு குறிப்பிட்ட தொலைவுல இருந்தா தான் கேட்க முடியும், காற்று இருந்தால் தான் கேட்க முடியும், ஒரு குறிப்பிட்ட டெசிபல்ல இருந்தா தான் கேட்க முடியும். நான் என்ன பண்றேன்? கேட்குமா? நான் என்னமோ சொல்லத்தான் செஞ்சேன், கேளுங்களேன் பார்ப்போம். கேட்க மாட்டேன். நீ வாய்க்குள்ள சொல்லி பாருங்களேன், எனக்கு கேட்குமா? கேட்கறதுக்கு என்ன இருக்குன்னு அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டெசிபல் அது வரணும். இல்லாட்டி மிட்டாய் சாப்பிட்றான்னு நினைச்சுக்கிறீங்க. அவன் என்னத்தையும் வாய் அசைச்சான்னு திங்கிறான். அப்ப குறிப்பிட்ட அளவுல இருந்ததுன்னு கேட்க முடியுது. அதுல கூட பாருங்க, 2 கொடுத்துருக்கான். எல்லாம் காது எத்தனை கொடுத்துருக்கான்? 2 கொடுத்துருக்கான். 2 காதுல 2 கேளுங்க பார்ப்போம். நான் அந்த பக்கம் பேசுறேன், அவர் தொண்டியப்ப அந்த பக்கம் பேசுறேன். இந்த காதுல அவர் சொல்ற கேளுங்க, அந்த காதுல கேட்க இயலுமா? காது 2 இருந்தாலும் கூட எத்தனை கேட்க வேணும்? 1 தான் கேட்க இயலும். இந்த காதுல அதை கேட்கிறேன், அந்த காதுல இதை கேட்கிறேன்னு கேட்க இயலுமா? அப்ப நம்ம கேட்கிறோம் 1 தான் கேட்க இயலும். ஒரு நேரத்தில் 2 கேட்க இயலாது. 2 3 கேட்டால் அது கூச்சலாக கேட்கும், தெளிவா கேட்காது. லட்சம் பேர் கத்தினாலும் கேட்கும். எப்படி கேட்கும்? அப்படி கேட்குமே தவிர இந்நாள் இன்னத்தை சொல்றான்னு கேட்குமா? அப்படி கேட்காது. அப்ப எல்லாத்தையும் கேட்கக்கூடியவன், எந்த இறைச்சல்லையும் கேட்கக்கூடியவன், காத்து இருந்தாலும் கேட்கக்கூடியவன், எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் கேட்கக்கூடியவன், கண்ணாடி கூண்டில் அடைக்கப்பட்டாலும் கேட்கக்கூடியவன் என்று அது கடவுளுக்கு உரிய தன்மை. இந்த தன்மையை யாருக்காவது இருக்கு என்று நீங்க நினைத்தால் கடவுளை கூறு போட்டு விட்டீர்கள், கடவுளை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம். இன்னைக்கு நீங்க எப்படி பண்றீங்க? இங்க உட்கார்ந்துகிட்டு கேட்கறீங்க, யா சாகுலமி பாதுஷாவேங்கிறீங்க. இங்க இருந்துகிட்டு நீங்க கேட்கிற அந்த நேரத்தில் 100 பேர் கேட்கிறான். அப்ப நீங்க அவரை எங்க வைக்கிறீங்க? எது மாதிரி அவரை வைக்கிறீங்க? யாரு மாதிரி அவர் கேட்பார் நினைக்கிறீங்க? எத்தனை பேர் அழைத்தாலும் அவன் எப்படி கேட்பானோ அது மாதிரி கேட்பார். எங்கிருந்து அழைத்தாலும் அவன் எப்படி கேட்பானோ அது மாதிரி அவர் கேட்பார். எவ்வளவு பெரிய நேரம், எந்த நேரத்தில் அழைத்தாலும் அவன் எப்படி கேட்பானோ அது மாதிரி அவர் கேட்பார். அப்ப ஒலமிய குல்லஹு குஃபுவன் அஹத் எங்க? அவனை போல யாரும் இல்லைங்கிறது எங்க? அவனை போல எதுவும் இல்லைங்கிறது எங்க? அப்ப நீங்க நினைக்கிறீங்க கேட்கும் திறனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய திறனும் இந்த செத்து போன மகான்கள் நினைக்கக்கூடியவருடைய திறனும் ஒரே மாதிரியானவை. நாங்கள் கோடி பேர் கூட கேட்போம். இப்ப நாகூருக்கு போறீங்கன்னு வைங்களேன், நாகூர்ல போயிட்டு கியூல விட்டவங்கள கேட்க விடுறான், கேட்கிறேன். ஒரே நேரத்தில் டைம் போட்டு 7:1க்கு அப்துல் காதர் கேளு, 7:2க்கு இப்ராஹிம் கேளு, 7:3க்கு ராமசாமி கேளு, 7:4க்கு டேவிட் கேளுன்னு இப்படி கியூல நிப்பாட்டி வச்சிருக்கவங்களுக்குலாம் ஒரே நேரத்தில் 50 பேரும் கொத்துறாங்க. உலகத்தில் பல பேர் யா முஹீதினேங்கிறான். இங்க இருந்து 100 பேர் கத்துறான், அங்க இருந்து 100 பேர் கத்துறான், அங்க இருந்து 100 பேர் கத்துறான். மும்புட்டையும் ஒன்னா கேட்பாருன்னு நினைச்சீங்கன்னா நீங்க எங்க கொண்டு நிப்பாட்டுறீங்க அவரை? அப்ப சில தன்மைகள் அவனுக்கு மட்டும் உரியதாக இருக்கிறது, அதில் நம்ம தெளிவாக இருக்கிறோம். சில தன்மைகள் அவனுக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கிறது, ஆனால் அவனுக்கு மாதிரி இல்லை. இந்த வேறுபாட்டை விளங்காதவர்களாக இருக்கிற காரணத்தினால் தான் முஸ்லிம்களுக்குள்ளேயே இந்த மாதிரி தப்பான நம்பிக்கை இருப்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி கொடுக்குதல் என்பது யார்கிட்ட இருக்குது? அல்லாட்ட இருக்கிறது. உங்கள்கிட்ட இல்லையா? நீங்க யாருக்கு எதுவும் கொடுத்ததே இல்லையா? பொண்டாட்டி கொடுக்கலையா? பொண்டாட்டி உங்களுக்கு தரலையா? வியாபாரி உங்களுக்கு தந்தது இல்லையா? வியாபாரிக்கு நீங்க காசு கொடுக்கலையா? ஆனால் கவனமா இருக்க வேண்டும். அல்லாஹ் கொடுக்கிறதா என்ன, மனுஷன் கொடுக்கிறதா என்ன? மனுஷன் கொடுப்பான். எப்படி கொடுப்பான்? கொடுக்கக்கூடிய விதம் தெரியும் வகையில் கொடுப்பான். தெரியாத வகையில் கொடுக்க இயலுமா? நீங்க என்கிட்ட கேட்குறீங்க ஒரு 1000 ரூபாய் இருக்குமான்னு கேட்குறீங்க. நான் என்ன பண்றேன்? என்கிட்ட 1000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கிறோமே, நான் என்ன பண்றேன்? உன் பாக்கெட்ல பாரு இருக்கும். அப்படி கொடுப்பேனா? கொடுக்க முடியாது. எப்படி கொடுப்பேன்? 1000 ரூபாய் கேட்டீங்கன்னா இந்தாங்க வாங்க, நான் நீட்டுவேன், நீங்க கையை நீட்டுவீங்க, நான் தருவேன், நீங்க வாங்குவீங்க. இப்படி தானே கொடுக்குறோம். மனிதனும் கொடுக்கிறான், இப்படி கொடுக்கிறான். அல்லாஹ் எப்படி கொடுக்கிறான்? அல்லாஹ்ட்ட கேட்குறீங்க, யா அல்லாஹ் ரொம்ப வறுமையா இருக்கிறது, வறுமையா இருக்கிறதா, இந்த 1000 ரூபாய் நோட்டை யாருக்கால நீட்டிருக்கானா? நீங்க வறுமையா இருக்குன்னு கேட்ட உடனே அங்கேருந்து ஒரு வானத்தில் ஒரு கை இந்தா 10 லட்ச ரூபா வச்சுக்க, அப்படி யாருக்கால கொடுத்துருக்கானா? கொடுக்கல. பிள்ளை இல்லைங்கிறீங்க, அங்கேருந்து பிள்ளைய கையில் ஒதுக்கி இந்தா வச்சுக்க, இப்படி எல்லாம் கொடுத்தானா? நீங்க பிள்ளை இல்லைன்னு கேட்டா பிள்ளைய தூக்கியால தந்தான், காசு வேணும்னு கேட்டா காசு தூக்கியால தந்தான். கடவுளே வைத்து வலிங்கிறீங்க. ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்துக்க அல்லாஹ் உங்க கையை காட்டு குத்துனானா? இல்ல. அப்ப அல்லாஹ் நமக்கு தர்றதெல்லாம் எப்படி இல்ல,
எப்படி தர்றான்னு தெரியாது, ஆனா தருவான். நீங்க கேட்பீங்க, கூரையை பொத்துக்கிட்டா கொடுக்கணும்னு கேட்பாங்களா இல்லையா? கூரையை பொத்துக்கிட்டலாம் தரமாட்டான். கடவுளே நான் வறுமையா இருக்கிறேன் திரும்பி திரும்பி கேட்பீங்க. அப்புறம் பார்த்தா எப்படின்னு தெரியாது, மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன்லாம் அரண்மனை கட்டி உட்காந்துருப்பான். எப்படிரா எப்படி தெரியல, தந்துட்டான், அல்லாஹ் தந்துட்டான், அல்லாஹ் தண்டான் உனக்கு தந்தான உங்கள்கிட்ட. அப்ப அல்லாஹ் தருவான். எப்படி தருவான்? எப்படி தருவான் என்று எவனும் கண்டுபிடிக்க இயலாது. அப்படி தருவான். தருகிற அந்த வருகிற விதம் யாருக்கும் தெரியாது, அப்படி தருவான். அப்ப அல்லாஹ் தரக்கூடியது எப்படின்னா, மெட்டீரியலை வச்சுக்கிட்டவன் தரமாட்டான், உங்கள்கிட்ட நீட்டிக்கிட்டு தரமாட்டான். அவன் பாட்டுக்கு நினைச்சா தருவான். அவன் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க, நடந்துருங்க. இங்க உட்கார்ந்துக்கிட்டு நீ பண்றீல்ல நாசாவுல உட்கார்ந்துக்கிட்டு அந்த சுனிதா வில்லியம்ஸாவை அவளை கொண்டாந்து சேர்க்கிற இங்க இருந்துட்டு பட்டன் தட்டுறான். எப்ப இறங்குறது இங்க முடிவு பண்றான். இவன் முடிவு பண்றதுக்கு தகுந்த மாதிரி அவ வந்து இங்க இறங்குறாளா இல்லையா? அந்த மாதிரி அல்லாஹ் என்ன பண்றான்? ப்ரோக்ராம் பண்றான். நீ கேட்கிறியா, உனக்கு தரணும்னு எல்லாம் பிளான் பண்ணிட்டானா அவன் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுடுவான். அது பாட்டுக்கு பார்த்தா 2 வருஷம் கழிச்சு பார்த்தா எப்படி இருந்தும் எப்படியே போயிருப்பான். புள்ளை இல்லைங்கிற புள்ளை வந்துடும், நோயா இருந்தால் நோய் தீந்து போயிடும். இப்படி தரக்கூடியவன் யாரு? அல்லாஹ் வந்து இப்படி தருகிறான். மனுஷன் தர்றது எப்படி? ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க, டாக்டர் வயிற்று வலி தாங்க இல்லை, அவர் டாக்டர் கையை கட்டிக்கிட்டு வயிற்று வலி தாங்க இல்லையா, போ சரியா போயிடும், இப்படி சொல்லுவாரா? இப்படி சொல்ல மாட்டார். அது என்னன்னு கேட்பாரு, விசாரிப்பாரு, மாத்திரை தருவார், ஊசி எடுப்பாரு, குத்துவாரு. அது அது அந்த காரண காரியங்கள்லாம் நடக்கணும். அப்படி செஞ்சால் இது ஓகே. இது நம்பினால் சிறுக்கு வராது, இது நம்பினா அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சுட்டீங்கன்னு வராது. நீங்க நாகூர்ல போய் கேட்குறீங்க, நாகூர் ஆண்டவரே வறுமையா இருக்கிறது, தம்பி வறுமைப்படுகிறாயா, இந்த காப்பூர்ல இருந்து கையை போத்துக்கிட்டு தந்தா நீ வாங்கிட்டு வா, தப்பே கிடையாது. அப்படி தருவார்னு அவற்றை என்ன மிஷின்ல வாங்கிட்டு வருவோமே, இவர்கிட்ட போய் வாங்குறது என்னங்க? ஏடிஎம் மிஷின்ல கார்டை தேய்ச்சா வரும்னா அதுல வாங்கிட்டு வரலாம், தப்பு கிடையாது. ஏன் தருது, ஏடிஎம் கார்டு வச்சுக்கிறீங்கல்ல, அதுல எடுக்கிற பணம் எடுக்கலாம்லங்க. பணம் போட்டு வச்சிருந்தோம்னா அந்த கார்டை போய் இப்படி இழுத்தா என்ன செய்யணும்? எவ்வளவு வேணும்னு கேக்கு, 40,000 ரூபான்னு அடிச்சா 40,000 ரூபாய் வந்துருமா இல்லையா? இறைவன் தர்ற மாதிரி தர்றாங்கன்னு நினைச்சு வாங்காது, நம்பாது, ஏமாறாது. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? நாகூர் ஆண்டவரே பணத்தை தாங்கன்னு கேட்கிறோம். அவர் எப்படி தந்தா நீ வாங்கிட்டு போகலாம்? அவர் கபூர்ல இருந்து எந்திரிச்சு வந்து உட்கார்ந்து எவ்வளவு வேணும், எவ்வளவு ஷார்டேஜ் கேட்டார்னா நல்லா வாங்கலாம், நான் கூட வாங்கிட்டு வந்துடுவேன். தர்றாருன்னு வைக்கல, அது கண்ணுக்கு முன்னாடி அல்லா மாதிரி மனுஷ மாதிரி தான் தரப்போறாரு. மனுஷ மாதிரி தருவாரையானால் நம்மளும் போய் வாங்கிட்டு வருவோம். என்ன தப்பா? நீங்க எப்படி நினைக்கிறீங்க? நீங்க வாட்டு கேட்கறீங்க, ஒன்னும் வரமாட்டேங்குது, எதுவும் கபூர்ல இருந்து வர்ற மாதிரி தெரியல. அப்ப எப்படி தருவார்? அப்ப அவர் தர்றது உங்களுக்கு தெரியல, கை நீளல, ரூபா நோட்டை நீ வாங்கல, அவர் கொடுக்கல, ஆனாலும் தருவார்னு நினைக்கிற. எப்படி தருவார்? அப்ப எப்படி தருவாரு? அவனை போலவா? அதான் நீ நம்புற. அவன் எப்படி தருவானோ, தருகிற வழி என்னன்னு தெரியாமல் தருவானே, அந்த மாதிரி இவர் தருவார் நம்புனீங்கன்னா இதுதான் உலமைக்குள்ள குஃபுனாகதா? விளங்குதா உங்களுக்கு? நோயாளி நாகூர் ஆண்டவரை வயிற்று வலி தாங்க முடியலங்கிறான், நல்லா போ நானும் கூட வர்றேன். ஆனா என்ன நடக்கணும்? அவர் கத்தி எடுத்துட்டு மேல வரட்டும், ஆபரேஷன் பண்ணட்டு. நேற்று ஒரு பையன் கூட பண்ணியிருக்கான் மணப்பாறையில, அது மாதிரி பண்ண சொல்லு, கொடுப்போம். ஒழுங்கா பண்ணா கொடுத்துருப்போம். இருக்கு ஒழுங்கா ஆபரேஷன் பண்ணுவாரா? பண்ணட்டு, ஊசி எடுத்துட்டு வரட்டு, மாத்திரையோட வரட்டு, அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் பண்ணட்டு, தைலம் தேய்ச்சி விடட்டு, லேகியத்தை தரட்டு, வாங்கிட்டு வருவோம். அது தர மாட்டேங்கிறார், அவர் கிடக்கிறாரு. நீ என்ன செய்யற? தருவாருங்கிற. நோயை தீருங்கன்னு அவர்கிட்ட போய் கேட்கிற, அவர் பாட்டு பேசாம கிடக்கிறாரு. நீ என்ன நினைக்கிற? தீரும். எப்படி தீரும்? தீரும். எப்படா தீரும்? அல்லாஹ் தீர்க்கிற மாதிரி தீரும், அதான் அர்த்தம். எப்படி தீரும்? அல்லாஹ் எப்படி நம்ம நோயை குணமாக்குவானோ, எப்படி குணமாகுது என்று நமக்கே தெரியாமல் எப்படி அல்லாஹ் குணமாக்குவானோ அந்த மாதிரி அவர் குணமாக்குவாரு. முடிஞ்சு வச்சா கதை. அப்ப அல்லாஹ்வை புரியுற விஷயம் வழங்குது. அல்லாஹ்வை போல எதுவும் இல்லை, கொடுக்கிறது, எடுக்கிறது, வாங்குற எல்லாத்திலையும் அவனை போல எதுவும் இல்லை என்று நம்புறது இருக்குது. இது இஸ்லாத்தினுடைய முக்கியமான கடவுள் கோட்பாடு. இந்த கோட்பாடை மட்டும் புரிந்து கொண்டால் இந்த சமாதி வழிபாடு, தர்கா வழிபாடு, மனுஷன் வழிபாடு, செத்தம் வழிபாடு எல்லாம் அடிபட்டு போய்விடும். இஸ்லாத்தினுடைய இறை கோட்பாடு இதுல முழுமையடையும். இது போக இறைவனுடைய கோட்பாடாக சில விஷயங்கள் இருக்கிறது. இறைவன் என்று நீங்கள் ஒருத்தர் நம்புறதா இருந்தால் அது வேற ஒரு வசனத்துல, ஆயத்துல் குர்சி என்ற வசனத்துல, சூரத்துல் இக்லாஸ் என்ற குல் ஹுவல்லாஹ் சூராவிலையும் ஆயத்துல் குர்சியிலையும் ஒட்டுமொத்த இறை கோட்பாடு அமைந்து விடுகிறது. இறைவனை பற்றி நம்ப வேண்டிய அனைத்தையும் இந்த ரெண்டுக்குள்ள அல்லாஹ் அடக்கி விடுகிறான். ஆயத்துல் குர்சியில சொல்கிறான்,
கடவுள் என்ற ஒரு நம்பினால் அவர் ஹய்யுல் கையூமாக இருக்க வேண்டும். ஹய்யுல் கையூம்னா நித்திய ஜீவன், சாகவே கூடாது. கடவுள்னு ஒருத்தர் நம்புறதா இருந்தால் அவர் என்ன இருக்கணும்? சாகக்கூடாது, என்றென்றும் உயிரோடு இருக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கடவுளுடைய கோட்பாடு சொல்லப்படுகிறது. அப்ப நம்ம ஒருத்தர் இறந்துட்டார்னு வைங்க, ஓவர், டாபிக் ஓவர். என்னது? இவர் கடவுள் இல்லை, மௌத்தாகி விட்டார் என்றால், மரணித்து விட்டார் என்றால், அல்லது நாளைக்கு மரணித்து விடுவார் என்று சொன்னால், அல்லது ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்தார் என்று சொன்னால், அவர் நித்திய ஜீவனாக இருக்கவில்லை. ஒன்று ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்திருப்பார், அல்லது ஒரு காலத்தில் இல்லாமல் போய்விடுவார். நம்மளை எடுத்துக்கொண்டால் இப்ப ஹயாத்தா இருக்கிறோம். நேற்று இருந்தோமா? நாளைக்கு இருப்போமா? முன்னையும் இல்லை பின்னையும் இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய தன்மை என்னவென்றால் என்றென்றும் உயிரோடு இறைவன்னா எங்கே இருக்கிறான் நமக்கு மட்டும்தான் தெளிவா சொல்ல முடியும். மற்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க, எங்க அவர் எங்கப்பா நீ சொல்றீ, அவர் எங்க இருக்காரு தெரியாது. இறைவனை பொறுத்தவரை நம்ம எப்படி நம்புறோம்? அவன் அரிசியில் விட்டிருக்கிறான், ஆதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கிறான், அவன் சாகவில்லை, அந்த மாதிரி என்றென்றும் நித்திய ஜீவனாக இருந்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ்வை பற்றி நம்ப வேண்டும். அடுத்து நம்ப வேண்டும், லா தகுது சினத்துன் வலா நௌமுன். கடவுள்னு ஒருத்தரை நம்புனா குறைஞ்சபட்சம் உன்னை விட மேலே இருக்குன்னா நம்பணுமா இல்லையா? நம்ம கடவுள்னு நம்புறோம், நம்மளை விட கீழே இருந்தா, நம்மளை மாதிரியே இருந்தா எப்படி கடவுள்? அப்ப இறைவன் என்று ஒருவனை நம்புவதாக இருந்தால் அவனுக்கு அசதி வரக்கூடாது,